ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டேஃபைஸ் அகாடமி. நம்ம டேஃபைஸ் அகாடமி மூலமா இன்னைக்கு இங்கிலீஷ்ல வொக்காபுலரிக்கு ஒரு புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அது என்ன சீரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட் பவர் வொக்காபுலரி மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த புக்ல இருக்கிற மாதிரியே அப்படி படிக்க மாட்டோம். ஸோ இந்த புக்கை வந்து நான் புது விதமா உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ரீசனா நடந்த எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்லயும் இந்த புக்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப கண்டிப்பா நீங்க வொக்காபுலரி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடியது வந்துட்டு இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி நார்மன் லிவிஸ் அப்படிங்கிற இந்த புக்கு தான். யாரா இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த புக்கை கட்டாயம் படிச்சே ஆகணும். இந்த புக்ல என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரூட் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டு எங்க இருந்து உருவாகுது அப்படிங்கறத கிளியரா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வித் பிராக்டிஸ் எக்ஸசைஸோட. இதுல இந்த புக்லயே வந்துட்டு நீங்க இதோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். இதோட ஃப்ரீயா அவைலபிளா இருக்குது. ஸோ உங்ககிட்ட புக் அவைலபிள் இல்லைன்னா புக் உங்களால வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பா இதோட பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பரா ஒரு ரூட் வேர்டுல இருந்து நம்ம வந்து வொக்காபை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை எப்படி நம்மளால மறக்காம ஃபுல்லா நம்ம எக்ஸாம் முடியறது வரைக்கும் இல்ல நம்ம லைஃப் லாங் மறக்காம இருக்கிற மாதிரி இந்த புக்ல வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரூட் வேர்ட்ஸா இருக்கட்டும், இதுல கொடுத்துருக்கிற மீனிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸசைஸா இருக்கட்டும், ரிவிஷன்லாம் வந்து இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த புக்கையே ஒரு புது விதமா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகுற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த வேர்டெல்லாம் இப்படி படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப நாளா நான் இந்த புக்கை பேஸ் பண்ணியோ இல்ல மத்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடிட்டோரியல்ஸ் இந்த மாதிரி நிறைய வொக்காப் எல்லாத்தையுமே எப்படி நம்ம படிச்சா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி இந்த சீரீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு வேர்டையும் பார்க்க போறோம். உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கு மீனிங் பார்ப்போம். ஸோ அந்த வேர்டுக்கு மீனிங் பார்ப்போம். இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் மீனிங்கும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது எந்த ரூட் வேர்ட்ல இருந்து வந்திருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். தென் சினானிம்ஸ், ஆன்டனியம், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் நம்ம பார்ப்போம். சரியா? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேர்டை எங்க யூஸ் பண்றது, ஸோ எந்த இடத்துல அது யூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த சென்டென்ஸை வச்சு அந்த இடத்துல அந்த வேர்டு என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம்ல நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த வேர்டு தெரியலனாலும் அந்த சென்டென்ஸை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். தென் இந்த வேர்டை பேஸ் பண்ணியே இருக்கக்கூடிய ஃபேமிலி, அது இந்த வேர்டோட ரூட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம், இல்ல வேர்ட் ஃபேமிலின்னு சொல்லலாம். இப்ப ஈகோயிஸ்ட் அப்படி இருக்குன்னா ஈகோயிசம், ஈகோயிஸ்டிக், அந்த கிராமர் பேஸ் பண்ணி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ் பண்ணி நான் அதுவும் கொடுத்துருக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த புக்ல இருக்கிற வேர்ட்ஸை வச்சுதான் நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நான் கொடுக்கறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் வந்து நீங்க போக 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 நான் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் இந்த புக்கை அப்படியே உங்களுக்கு கொடுக்க கூடாது. ஸோ இந்த புக்கை இதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. இதே மாதிரி இந்த புக்கை அப்படியே ப்ரெசென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை கூட பாத்துக்கலாம். ஆனா நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொடுக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? நீங்க அப்போ முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. சரியா? நான் கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ எல்லா வேர்ட்ஸுமே வித் பிராக்டிஸ் செஷன்ஸ் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். சோ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரிதான் இந்த புக்லயும் இருக்கும். இந்த புக்ல இருக்கக்கூடிய 80% கண்டென்ட் பட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இங்க கொடுத்துருக்கேன். சரியா? இதை படிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. சரியா? சோ அப்ப நம்ம பார்க்கலாமா இந்த செஷனை நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்து நான் என்னென்ன ஸ்லைடு கொண்டு வரும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். ரைட்?
இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து 17 சாப்டர்ஸ் கிட்ட உண்டு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் வந்து வக்காப் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ வக்காப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை எப்படி ரிவைஸ் பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத கொடுப்பாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்லி கொடுப்பேன். இந்த சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இந்த சீரிஸ்ல டோட்டலா வந்து நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா 15 கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? 15 கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். சாப்டர் வைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுல வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 to 4 செஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு சாப்டருக்கு என்ன செஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டைப்ஸ். பர்சனாலிட்டி டைப்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் வந்து எப்படிப்பட்டவங்க, ஒருத்தங்களோட குணம், ஒருத்தங்களோட பண்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி இருக்கக்கூடியதுதான் என்னன்னா பர்சனாலிட்டி டைப்ஸ், பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம், என்னென்ன ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த சாப்டர்ல கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈகோ, ஈகோ, ஆல்டர், இன்ட்ரோ, எக்ஸ்ட்ரா, ஆம்பி. சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ். வேர்ட், டெக்ஸ்டர், ஆட்ராய்ட், மீசோ, ஆந்த்ரோபோஸ், ஜைனி, கேமோஸ், மோனோ, பை, பாலி அண்ட் ஆசெட். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் வேர்ட்ஸ். ரூட் வேர்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு வார்த்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி, இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்றேனே, இப்ப இந்த உலகமே உருவானதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? யூனிவர்ஸுக்குன்னே ஒரு சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டுல இருந்துதான் வார்த்தைகள் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம். சோ அப்ப சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மொழிக்கா இருந்தாலும், நம்ம தமிழ்ல இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் இருந்தாலும், எந்த ஒரு மொழிக்குனாலும் அந்த வாய்ஸ் ஸ்டார்டிங் அப்படிங்கிற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் அந்த சவுண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ரூட், அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரூட்ல இருந்து தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் வரும். ஓகே, சவுண்ட்ல இருந்து வரும், சவுண்டுக்கு அப்புறம் ரூட், ரூட்ல இருந்து வேர்ட், அந்த மாதிரி அந்த வேர்ட் அது வந்து க்ரோ ஆகும். சரியா? இது ஒரு கான்செப்ட். சோ இப்ப இதுல இந்த ரூட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ரூட் வேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி? அப்படி சவுண்ட்ல இருந்து பிறக்கக்கூடியது. ஓகேவா? அத எங்க பாத்தீங்கன்னா ஈகோ, ஈகோங்கிற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா சுயநலத்தை குறிக்கும். தான் தான் அப்படிங்கிற செல்ஃபிஷ்னஸ் குறிக்கும். ஓகேவா? இப்போ ஈகோங்கிற வார்த்தையோட மீனிங் செல்ஃபிஷ். அதே ஆல்டர் அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர். ஆல்டர் அப்படின்னாலே மற்றவங்க, அதர். ஓகே, மற்ற அப்படிங்கிற மீனிங்ல வரும் ஆல்டர் அப்படிங்கிற வேர்ட். ஆல்டர் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா மற்ற அப்படின்னு வரும். அடுத்து கிளியரா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இன்ட்ரோ அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா உள்பக்கமா, இன்வேர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்ட்ரோ அப்படின்னா இன்வேர்ட் அப்படின்னு அர்த்தம். தென் எக்ஸ்ட்ரா, எக்ஸ்ட்ரா அப்படிங்கறது மீனிங் என்னன்னா அவுட்வேர்ட். ஓகேவா? இன்ட்ரா அப்படின்னா இன்வேர்ட், எக்ஸ்ட்ரானா அவுட்வேர்டு. அதே ஆம்பி அப்படின்னா என்னன்னா, ஆம்பி அப்படின்னா போத் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆம்பிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் போத், இரண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வரும். உள்பக்கமாகவும் வரும், வெளிப்பக்கமாகவும் வரும், ரைட்டும் வரும், லெஃப்டும் வரும். அப்போ இந்த ஆம்பிங்கிற வேர்டு, ஆம்பிங்கிற ரூட் வேர்டு வந்துட்டு நமக்கு ஆம்பிங்கிற ரூட் வேர்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? எக்ஸாம்ல நிறைய இந்த ஆம்பிங்கிற ரூட் வேர்டை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆம்பி அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், ரெண்டு பக்கமும், போத் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி வேர்ட், விஇஆர்டி, விஇஆர்டி அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டு டர்ன், திரும்புறது. ஓகேவா? எந்த பக்கமா இருந்தாலும் சரி, வலதா இருந்தாலும் சரி, இடதா இருந்தாலும் சரி, வேர்ட் அப்படின்னாலே டர்ன் பண்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து டெக்ஸ்டர். சோ டெக்ஸ்டரும் ஒரு முக்கியமான வார்த்தை. டெக்ஸ்டர் அப்படிங்கிறதுனாலே ஹேண்ட குறிக்கும். ஓகேவா? ஹேண்ட், ஹேண்ட குறிக்கும், கைத்திறமையை பத்தி குறிக்கக்கூடியது. இப்போ கைவினை கலைஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஹேண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கையோட திறனை குறிக்கிறது. ஓகேவா? அடுத்து காஷ் அல்லது அட்ராய்ட். அட்ராய்ட் அப்படின்னாலும் என்னன்னா திறமையை குறிக்கிறது தான். ஓகேவா? அட்ராய்ட் அப்படின்னா திறமையை குறிக்கிறது, நல்ல வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்றதுதான் அட்ராய்ட். அடுத்து மீசோ. இந்த மீசோ, மிஸ், மிசைன், இந்த மிஸ் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது வந்து ஹேட்டை குறிக்கும்.
நெகட்டிவான ஒரு வேர்டு. ஓகேவா, இது நெகட்டிவான ஒரு வேர்டு. சரியா? அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வேர்டு பாசிட்டிவான வேர்டா நெகட்டிவான வேர்டா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வேர்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல இந்த மீசோங்கிற வேர்டு நெகட்டிவான ஒரு வேர்டு. இது வந்து ஹேட்ரட குறிக்கும், வெறுப்பை குறிக்கும். சரியா? அடுத்து ஆந்த்ரோபோஸ், ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன்கைண்ட், ஹியூமன், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றதுதான் ஆந்த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து ஜைனி, ஜைனகாலஜி அப்படி சொல்லுவோம்ல. ஓகே, ஜைனகாலஜினா உமன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேவா, ஜைனி அப்படின்னாலே உமன் அப்படின்னு அர்த்தம். அதே ஆண்ட்ரோ அப்படின்னா மேனுன்னு அர்த்தம். ஓகேவா, ஜைனி அப்படின்னா உமன், ஆண்ட்ரோ அப்படின்னா மேனை குறிக்கும். தென் அடுத்து கேமோஸ், கேமோ அப்படிங்கிறது வந்து மேரேஜ் குறிக்கும். ஓகேவா, கேமோ அப்படின்னா மேரேஜ். தென் மோனோ, பை, பாலி. சோ மோனோனா 1, பைனா 2, பாலி அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட, மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ரூட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆசெட், ஆசெட், ஆசெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயத்த துறக்கிறது. சரியா? இந்த உலகத்துல நம்ம மாங்க் எல்லாம் பார்த்திருப்போம்ல. சோ அவங்க வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை இது எல்லாத்தையுமே துறந்துருப்பாங்க. சரியா? எனக்கு இந்த எதுவுமே வேண்டாம், எனக்கு தேவை அமைதியான வாழ்க்கை. ஓகே, எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம எல்லாத்தையும், இந்த ஆடம்பரத்தை எல்லாத்தையும் துறந்துட்டு வாழ்றதுதான் துறவி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மாங்க். ஓகேவா, இதை பிராக்டிஸ் பண்றது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க எல்லாம், மாங்க்லாம். சோ இதுதான் என்னன்னா ஆசெட் அப்படின்னு சொல்றாங்க, முற்றிலும் துறந்த அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் என்ன இந்த ஆசெட் அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு 10-12 ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறது இங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வேணா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இதுதான் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போறோம். ஓகேவா, இந்த ரூட் வேர்ட்ஸ் இங்க இருக்குல்ல, இந்த ரூட் வேர்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. அந்த ரூட் வேர்ட்ல இருந்து உருவாக்குன எக்ஸாம்பிள் இருக்கு. இதை நீங்க இங்க நோட் பண்ணனாலும் ஓகே. அப்படி இல்லையா, நான் வந்துட்டு அடுத்தடுத்து கிளாஸஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா இங்க வரலாம். ஓகேவா, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோயிஸ்ட். ஈகோயிஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் கூட கொடுத்துருப்பேன். ப்ரொனன்சியேஷன் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு சிரமமா இருக்குது, இங்கிலீஷ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது, என்னோட வந்து அசென்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, என்னால இங்கிலீஷ் பேசினா மத்தவங்க சிரிப்பாங்களோ, நான் ஏதாவது ஒரு வேர்டை வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டா யாராவது சிரிப்பாங்களோ அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நம்ம கூச்சப்படுறது உண்டு. ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டாலே இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷனுக்கு நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் வர மாட்டேங்குது. நீங்க ட்ரை பண்றதே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ட்ரை பண்றதே பெரிய விஷயம். நீங்க ட்ரை பண்றதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்னோட ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருக்கு, அவன் என்ன நினைப்பான் அப்படின்லாம் நீங்க கவலைப்பட அவசியமே கிடையாது. சரியா? ப்ரொனவுன்சியேஷன் பழக பழக, பேச பேச பேசதான் இந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா வரும். ஓகேவா? சோ அந்த சிலபிள் பேஸ் பண்ணி இந்த ப்ரொனவுன்சியேஷன் இது வேர்டு கொடுத்துருக்கேன், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு. இந்த ஒரு ஈ தான் இருக்கும், ஆனா நம்ம ஈ அப்படின்னு சொல்லணும், ஈ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரொனவுன்சியேஷன்னா அதுதான். இது வேணுங்கிறவங்க பாத்துக்கோங்க. சரியா? ஈகோயிஸ்ட் ஸ்போக்கனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து இதோட இங்கிலீஷ் மீனிங் இருக்குது, தமிழ் மீனிங் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஈகோயிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு தன்னலவாதி. தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், என்ன ஒரு உலகத்துல என்ன இது நடந்தாலும் சரி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன ஈகோயிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சுயநலவாதி, தன்னலவாதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. நான் தமிழ் மீனிங் ஃபுல்லாலாம் வாசிக்க மாட்டேன். தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன்ல, இங்கிலீஷ் நான் வாசிக்கிறேன். ஏன்னா வாசிச்சா உங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், அதுக்காக தான். ஓகேவா? பாருங்க, a self-centered person who always puts their own interest first. self-centered personனா தான் தனக்கு தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க என்ன நினைப்பாங்களாம், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன வேணும் அதுக்காக தான் முழுவதும் அவங்க வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, தனக்கு என்ன அதுல வந்து நல்லது இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யாரு இந்த ஈகோயிஸ்ட் அப்படிங்கிற பர்சன்.
த மீ ஃபர்ஸ்ட் attitude. நான் தான், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடைக்கணும், எனக்கு தான் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் மீ ஃபர்ஸ்ட் attitude. அடுத்து for an egoist every decision comes down to what's in it for me. எந்த ஒரு வேலை நடந்தாலும் சரி, இந்த வேலை நடக்கிறதுனால அதுக்கு எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு, நான் இந்த வேலை உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த vocabulary கிளாஸ் எடுக்கிறதுனால, இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி புக்கை நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புது ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இதனால ஒரு 10 பேருக்கு vocabulary இந்த மாதிரி தான் vocabulary படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து போய் சேராதா? சோ உங்களுக்கு தானே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போது. அப்போ இந்த இடத்துல இதுல எனக்கு ஆதாயம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஈகோயிஸ்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, தனக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதா ஈகோயிஸ்ட். சரியா? ஓகே. அடுத்து இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் இங்க கொடுத்துருப்பேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் எடுக்விட்டி பேட்டர்ன்ல. சோ அப்போ இது என்ன வேர்டு, இது நவுனா இல்ல இது வந்துட்டு அட்ஜெக்டிவா இல்ல இது அட்வர்பா அப்படிங்கறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு நம்ம ஃபியூச்சர்ல கிராமர் கிளாஸஸ் கொண்டு வரும், அதுல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இப்போ இந்த வேர்டு என்ன, இது நவுனா, ஆமா இது நவுன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து இதோட ரூட் வேர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சோ இங்க இந்த பேஜ்ல நம்ம பார்த்தோம்ல, ஈகோ அப்படிங்கிற வார்த்தை தான் இதோட ரூட் வேர்டு. சோ அதோட மீனிங் செல்ஃப். செல்ஃப். சரியா? செல்ஃப். அடுத்து இதோட சினானிம்ஸ் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. சினானிம்ஸ் அப்படின்னா செல்ஃப் சீக்கர், செல்ஃப் சென்டர்ட் பர்சன், ஈகோ சென்ட்ரிக், இதெல்லாம் இதோட சினானியம். ஓகேவா? இது நிறைய இன்னும் வேர்ட்ஸ் இருக்கு. ஈகோ சென்ட்ரிக் இருக்கு, ஈகோ மேனியாக்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த வேர்ட் எல்லாமே நான் இன்னும் பின்னாடி வரும். ஓகே, அதுவும் இந்த புக் பேஸ் பண்ணி இன்னும் நமக்கு அடுத்த ஒரு செட் ஆஃப் இதுலயும் வந்துட்டு நம்ம இந்த வேர்டோட இன்னும் நிறைய வேர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது இன்னும் பார்ப்போம். அது அதுக்கு அடுத்த ஒரு பார்ட்ல. ஓகேவா? சோ இப்போ இதோட சினானியம் ஒரு முக்கியமான சினானியம்ஸ் கொடுத்திருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே என்ன மீனிங்னா சுயநலவாதி அப்படிங்கிற மீனிங் தான். செல்ஃப் சென்டர்ட் பர்சன் தான் சுயநலவாதி தான், ஈகோ சென்ட்ரிக் பர்சன்னாலும் சுயநலவாதி தான். அதே மாதிரி செல்ஃப் சீக்கர் அப்படின்னாலும் தன்னோட நலத்துக்காக எதனாலும் பண்றவங்க. ஓகேவா? ஒரு விஷயம் பண்ணா அதுல எனக்கு என்ன நல்லது இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க தான் செல்ஃப் சீக்கர். அதே இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னா பிறர் நலவாதி. ஓகேவா? மத்தவங்களுக்கு என்னது நல்லது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க. ஓகேவா? மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யாரு, இந்த ஆல்ட்ரூயிஸ்ட், பிலாந்திரபிஸ்ட், ஹியூமனிடேரியன், இவங்கெல்லாம். ஓகே. அப்போ இந்த பேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன எவ்வளவு வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு பாருங்க. ஈகோயிஸ்ட், ஈகோயிஸ்ட்னா செல்ஃப் சென்டர்ட் பர்சன், அதோட சினானியம்ஸ் செல்ஃப் சீக்கர், செல்ஃப் அப்புறம் வந்துட்டு ஈகோ சென்ட்ரிக், ஈகோ மேனியாக், இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே மீனிங் என்ன, சுயநலவாதி. எல்லா வேர்ட்ஸ்க்குமே என்ன மீனிங், சுயநலவாதி. அடுத்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, ஆல்ட்ரூயிஸ்டிக், பிலாந்திரபிஸ்ட் அண்ட் ஹியூமனிடேரியன். இவங்கெல்லாம் மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்கட்டும், ஒரு ஒர்க் பிளேஸ்ல he took sole credit for the team's project, such an egoist. எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிருப்பாங்க, அது அது அந்த அதுல கிரெடிட் யார் வாங்கிப்பாங்க அப்படின்னா இந்த ஈகோயிஸ்ட் பர்சன் தான். ஓகேவா? சரியா? தனக்கு என்னது நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஓகே. அடுத்து டெய்லி லைஃப்ல ஸ்டாப் பீயிங் an egoist, think of the family too. நீ இப்படி செல்ஃபிஷா இருக்காத, உன்னோட ஃபேமிலியை பத்தியும் நினை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் நினை அப்படின்னு சொல்லுவோம்ல. இது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதுக்கு தான் இப்படி மென்ஷன் பண்ணிருப்போம். டெய்லி லைஃப்ல இந்த ஈகோயிஸ்ட வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கிறேன். அது என்ன, ஸ்டாப் பீயிங் an egoist, think of family too. ஈகோயிஸ்டா இருக்காத, உன்னோட ஃபேமிலியை பத்தியும் நினை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தியும் நினை, உன்னோட கிட்ஸ், உன்னோட குழந்தைகளை பத்தியும் நினை அப்படின்னு சொல்றதுதான் என்ன, இந்த டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஈகோயிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட ஆன்டோனியம் ஆல்ட்ரூயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பார்ப்போம். இந்த வேர்டு இங்க கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஆல்ட்ரூயிஸ்ட். தென் இதோட வேர்டு ஃபேமிலி என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஈகோயிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு நவுன். ஈகோயிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நவுன். இது ஒரு பர்சனை குறிக்கும். ஓகேவா? இது ஒரு பர்சனை குறிக்குது, ஒரு பர்சனோட அவங்களோட குணத்தை குறிக்குது. ஓகேவா? ஈகோயிஸ்ட். ஈகோயிசம் அப்படின்னாலும் நவுன் தான்.
ஓகேவா? ஈகோயிசம் அப்படின்னா அந்த ஒரு செல்ஃப் சென்டர்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை குறிக்குது. சரியா? ப்ராசஸ் குறிக்குதுன்னு கூட சொல்லலாம். சோ அப்போ ஈகோயிசம், டெரரிசம், டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், டெரரிசம் சொல்லுவோம். டெரரிசம் பண்றவங்களை தான் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஈகோயிசம் பண்றவங்களை தான் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோயிசம் பண்றவங்களை தான் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இது ரெண்டுமே நவுன் தான். அடுத்து ஈகோயிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈகோயிஸ்டிக், ஈகோயிஸ்டிக், ஈகோயிஸ்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்ல வரும். ஓகேவா? ஈகோயிஸ்டிக் அப்படின்னா மீனிங் சேம் தான். ஈகோயிஸ்டிக் மீனிங் சேம் தான். மீனிங் என்ன? செல்ஃப் சென்டர்ட். ஆனா இது இங்க அட்ஜெக்டிவா வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஈகோயிஸ்ட் அப்படின்னா அது ஒரு நவுனு, ஈகோயிஸ்டிக் அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் வரணும். அப்பனா ஈகோயிஸ்டிக் பர்சன், இந்த பர்சனை குறிக்கிறது. இந்த பர்சனோட குணம் எப்படி இருக்குது? ஈகோயிஸ்டிக்கா இருக்குது, ஈகோயிஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்றது. ஒரு மனுஷனோட குணத்தை பத்தி பேசுறது. ஈகோயிஸ்டிக் பர்சன், ஈகோயிஸ்டிக் பாய், ஈகோயிஸ்டிக் கேர்ள் அப்படின்னா அந்த கேர்ள் ஈகோயிஸ்டிக் ஆனவ. அந்த கேர்ள் எப்படிப்பட்டவள்? ஈகோயிஸ்டிக் கேர்ள். அதே இது ஈகோயிஸ்டிக் பாய்னு வச்சுக்கலாமா? ஈகோயிஸ்டிக் பாய். இந்த பாய் எப்படிப்பட்டவன்? இந்த பாய் எப்படிப்பட்டவன்னா ஈகோயிஸ்டிக். ஓகேவா? சுயநலவாதி. இந்த பாயுடைய குணத்தை சொல்லுது. குணத்தை சொல்றதுனால இது அட்ஜெக்டிவ். இந்த நவுனை பத்தி பேசுறதுனால இது ஒரு அட்ஜெக்டிவ். புரியுதா? நான் ஏன் இந்த பேசிக்ல இருந்து சொல்றேன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த பாயோட குணத்தை பத்தி சொல்றதுனால அது ஒரு அட்ஜெக்டிவ், நவுனோட குணத்தை பத்தி சொல்றதுனால அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஈகோயிஸ்டிக். அடுத்து ஈகோயிஸ்டிக்கலி, எல்வைன்னு முடிஞ்சாலே அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஈகோயிஸ்டிக்கலி அப்படிங்கிறது எந்த ஒரு நேரத்தை பொறுத்தோ, இடத்தை பொறுத்தோ, காலத்தை பொறுத்தோ யூஸ் ஆகுற மாதிரி வரும். சரியா? அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு வேர்டையும் படிக்க போறோம். சரியா? இந்த மாதிரி படிச்சுட்டு இன்னைக்கே நம்ம எக்ஸசைஸும் போட்டு பார்த்தா நம்மளால இந்த வேர்டை மறக்க முடியுமா? கட்டாயம் மறக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீரான இடைவெளியில ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதை நீங்க என்னன்னா வீடியோவை பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க புக் எடுத்து வச்சு படிக்கிறத விட நான் இன்னைக்கு இந்த வேர்ட் பவர் மேடிசி புக்கை பேஸ் பண்ணி இந்த செஷன்ஸ் கொண்டு வரல, இந்த 15 கிளாஸையும் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஃபுல்லா பாருங்க. ஒரு விஷயம், ஒரு இது விடாம, ஒரு ஸ்லைடு விடாம நான் கொடுக்கறது அத்தனையும் பாருங்க. அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ரெகுலரா ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேர்டு லைஃப் லாங் என்னைக்குமே மறக்காது. ஒரு வேர்டை இந்த மாதிரி படிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு மறக்குது அப்படின்னா அப்ப நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எந்த வேர்டா இருந்தாலும் சரி, ஓகே, இங்கிலீஷ்ல அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு வேர்டா இருந்தாலும் அதை நீங்க இந்த வேலை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதோட மீனிங் பார்க்கணும், அதோட சினானியம் பார்க்கணும், குறிப்பா அதை எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காது. அதுக்காக தான் நான் நிறைய எஃபோர்ட் போட்டு ரொம்ப ஒரு 1 or 2 months இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஃபோர்ட் போட்டேன். சரியா? என்னன்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்ப ஏஐலாம் வந்துச்சுல, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏஐ யூஸ் பண்ணி தான் இந்த புக்கையுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களாலேயும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்க எந்த ஒரு வேர்டை ஏஐல போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கொடு, மீனிங் கொடு, அதுக்கு சென்டென்ஸ் கொடு, எக்ஸாம்பிள் கொடு, அதுக்கு தமிழ் மீனிங் கொடு அப்படின்னு சொல்லி ஏஐட்ட கேட்டு அதையே டெஸ்ட் வைக்க சொல்லுங்க. ஸோ அப்போ உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிற விதத்துல தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இப்ப நீங்க உங்களால எடுத்து பார்க்க முடியலன்னா தான் நம்ம கிளாஸஸ் கொண்டு வரோம். சரியா? என்னோட கிளாஸ் ரெகுலரா பாருங்க, ஒக்காப் கிளாஸ் பாருங்க. உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும், சரியா, நல்லா இருந்தா பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஒக்காப் இந்த மாதிரி படிச்சா நல்லா இருக்கு, நமக்கு ஈஸியா புரியுது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லுங்க. சரியா? இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை ரெக்டிஃபை பண்றேன். சரியா மேம்? எனக்கு இப்படி கொண்டு வாங்க, இன்னும் இப்படியும் கொண்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த வேர்டு பார்க்கலாம். சோ அடுத்த முக்கிய கோர் வேர்டு என்ன அப்படின்னா ஈகோடிஸ்ட். இதுல முன்னாடி என்ன பார்த்தோம்? ஈகோயிஸ்ட். இப்ப பார்க்கக்கூடியது ஈகோடிஸ்ட். டிஸ்ட்னா அந்த டீங்கிற வார்த்தை இருக்கும், நல்லா கவனிக்கணும்.
டிஸ்ட். ஓகே, ஈகோ டிஸ்ட். இந்த டி அப்படிங்கிற வார்த்தையோட வார்த்தை இங்க என்ன மீனிங்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீங்கிறது, ஓகே, இந்த டீங்கிற வேர்டு டாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, பேசுறது, டி ஃபார் டாக். ஓகே, அந்த முன்னாடி இருக்கிற வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். அங்க ஈகோயிஸ்ட்னு இருக்கும், எங்க ஈகோடிஸ்ட்னு இருக்கு. அந்த டீங்கிற வேர்டு தான் சேஞ்ச் ஆகுது. அந்த டீங்கிற வேர்டு சேர்ந்துட்டா, அந்த டீங்கிற வேர்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த டீயோட மீனிங் டாக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டாக்னா என்னன்னா இது பேசுறவங்க. ஈகோடிஸ்ட் அப்படின்னாலே ரொம்ப அதிகமா பேசுறவங்க. ஓகேவா, தான் தான் பெரியவன். ஓகேவா, தற்பெருமை பேசுறவங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்கதான் யாரு, இந்த ஈகோடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த இடத்துல அவங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு குரூப்பா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அவன் சும்மா உட்காந்துருப்பான். ஆனா ஃபைனலா ரிசல்ட் வரும்போது நான் தான் அதை பண்ணேன், நான் பண்ணதுனாலதான் அது அப்படி ஆயிடுச்சு, வெற்றி ஆயிடுச்சு. சோ அப்படி தன்னை பத்தியே பெருமை பேசுறவங்க தான் யாரு, ஈகோடிஸ்ட். சுயமா என்ன பண்ணிருக்காங்கிறத பேசுறதுதான், பேசிட்டே இருப்பாங்க. ஓகேவா, தன்னோட பெருமையை பத்தி பேசிட்டே இருக்கிறவங்க தான் யாரு, ஈகோடிஸ்ட். சோ அதை எங்க தமிழ் மீனிங்ல கொடுத்துருக்கேன், தற்பெருமை பேசுறவங்க. அதே இது இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கிலீஷ்ல ஏன் நான் முக்கியமா வாசிக்கிறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் மீனிங்கா படிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த வேர்டு இருக்குன்னா ஈகோடிஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து என்ன, தற்பெருமை பேசுறவங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லிடுவீங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, ஓகேவா, இங்கிலீஷ்ல அந்த மாதிரி தற்பெருமை பேசுறவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்ஃபுல் பர்சன். போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா தற்பெருமை பேசுறவங்களுக்கு குறிக்கிறது. ஓகே, போஸ்ட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்ஃபுல் கன்சீட்டட் பர்சன் who is forever talking about themselves to the point of being a bore. ஓகே, சப்போ போஸ்ட்ஃபுல் அப்படின்னா தற்பெருமை பேசுறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஈகோடிஸ்ட் அப்படின்னா இதுவும் ஒரு நவுன் தான். தென் இது எந்த ரூட் வேர்ட்ல இருக்குன்னா ஈகோங்கிற அந்த ரூட் வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஈகோ அப்படின்னா அதோட மீனிங் என்ன, செல்ஃப்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா டீயை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட மீனிங் என்னன்னா டாக், பேசுறவங்க. அங்க சுயநலமா இருக்கிறவங்கன்னு பார்த்தோம், இங்க அதை பத்தி பேசுறவங்க. ஓகேவா, தன்னோட தான் வெற்றியே அடையலாட்டியும் தன்னோட வெற்றியை பத்தி பேசுறவங்க, பிறனோட வெற்றியை தன்னோட வெற்றியா பேசுறவங்க. ஓகேவா, அதுதான். சோ இதுக்கு சினானியம் கொடுத்திருக்கேன், பிராகட், போஸ்டர். சோ இந்த போஸ்ட்ஃபுல், போஸ்டர் இதெல்லாம் என்னன்னா அதுதான் தற்பெருமை பேசுறவங்க தான் சொல்லுவோம். ஷோ ஆஃப், அப்படி ஷோ ஆஃப் பண்றது. ஓகேவா, இவன் அதை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப ஷோ ஆஃப் பண்றான், ரொம்ப வந்து இவனுக்கு அகங்காரம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்குமே, கன்சீட்டட்னா அவனுக்கு ரொம்ப அகங்காரம் அதிகம் இருக்குது. ஓகேவா, அகங்காரம் அதிகம் இருக்கு, ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடுறான். ஓகேவா, ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா இந்த கன்சீட்டடுக்கு மீனிங் வரும். இது வந்து ஒரு நெகட்டிவான வேர்டு தான். ஓகே, இந்த ஈகோயிஸ்டுக்குமே ஒரு நெகட்டிவான வேர்டு தான். சரியா, செல்ஃபிஷ் அப்படிங்கிறது எப்பவுமே நெகட்டிவ் தானே. சோ பிராகட், போஸ்டர், ஷோ ஆஃப், ப்ளோஹார்ட்னா ரொம்ப ஊதி தள்ளுறவன். சரியா, தன்னோட தற்பெருமையை பேசி ஊதி தள்ளுறவன். ஓகே, அடுத்து ஆண்டனியம் என்னன்னா, சோ ஆண்டனியம் நல்லா இருக்கு பாருங்க, என்னன்னா மாடஸ்ட் பர்சன், ரொம்ப மாடஸ்டா இருக்கிறது, ரொம்ப ஹம்பிளா இருக்கிறது. ஓகேவா, அதுதான் மாடஸ்ட், ஹம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆண்டனியம். சினானியம் என்ன, தற்பெருமை பேசுறவங்க. அதே அப்படியே ஆண்டனியம் என்ன, ரொம்ப மாடஸ்டா இருக்கிறவங்க, ஹம்பிளா இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதோட ஒரு கான்வர்சேஷன் சென்டென்ஸ் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறேன். கான்வர்சேஷன், நார்மலா ஒரு கான்வர்சேஷன்ல எப்படி இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, the egotist described his own brilliance all evening. இந்த ஈகோட்டிஸ்ட் இருக்கான்ல, அவன் சாயந்தரம் ஃபுல்லா அவனோட பெருமையை பேசி பேசி அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகேவா, அதுதான் என்ன, அது ஒரு நார்மல் கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதே இது ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா, ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம பொதுவா எல்லாரும் நார்மலா ஒர்க் பண்ணக்கூடிய இடம். இப்போ எவ்ரி மீட்டிங் பிகம்ஸ் a story about him. இப்ப நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்றேன், அவன் எப்ப அந்த மீட்டிங் ஃபுல்லா அவனை பத்தி பேசியே போர் அடிச்சிட்டு, ஓகேவா, ஃபுல்லா அவனை பத்தி பேசிட்டான், ஃபுல்லா அவனோட பெருமையை பத்தி பேசிட்டான் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, ஜஸ்ட் இது ஏன் இந்த சென்டென்ஸ்னா, நீங்க அதை இமேஜின் பண்ணி பாப்பீங்கல்ல. ஓகே, இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்ல நான் உட்கார்ந்துருக்கேன், அப்போ ஒருத்தர் ஃபுல்லா அவனோட பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப அதுக்கு அந்த வேர்டுக்கு பேர் என்ன, ஈகோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜினேஷன் இதாகுதுல. இதுல நான் ஒரே ஒரு இது மட்டும் என்னால பண்ண முடியல, இமேஜ் ஆட் பண்ணலான் இருந்தேன், ஆனா இமேஜ் என்னால ஆட் பண்ண முடியல. சரி, அதுவே ரொம்ப வந்து ஒரு பேஜ் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும், அதனால இமேஜ் ஆட் பண்ணல.
ஃபியூச்சர்ல நான் கொண்டு வர மத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒக்காபுக்குலாம் நான் இமேஜோட கொண்டு வரேன். ஓகேவா? இதுல மட்டும் இமேஜ் இல்ல. ஆனா இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வாசிக்கும் போதே அவங்களுக்கு அந்த அந்த இமேஜினேஷன் உங்களுக்குள்ளேயே ஓடும். ஓகே, இப்படின்னா தான் ஈகோ டெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது யூஸா இருக்கும். அடுத்து இதோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இவங்க என்னன்னா தன்னை பத்தி செல்ஃபா பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தான் பண்றது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி தன்னை பத்தியே பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, தன்னை பத்தி பாராட்டிட்டே இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வேர்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வேர்ட் ஃபேமிலி என்னன்னா, அது நவுனா வரும்போது எப்படி வரும், அட்ஜெக்டிவா எப்படி வரும், அது அட்வர்பா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஈகோடிஸ்டிக் பர்சன் அப்படின்னா அவங்க தன்னை பெருமையா பேசக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ஈகோடிஸ்ட், ஈகோட்டிசம். ஓகே, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தென் ஆல்ட்ருயிஸ்ட், இது என்னது? அப்படியே ஆப்போசிட். இது என்னது? இது பாத்தீங்கன்னா ஈகோயிஸ்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், ஆன்டனியம். இதவங்க தன்னலவாதி. இவங்க யாரு? பிறர் நலவாதி. ஆல்ட்ருயிஸ்ட் அப்படின்னா பிறர் நலவாதி. ஈகோயிஸ்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு தமிழ்ல மீனிங் வந்து பரோபகாரின்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆனா நீங்க நெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் வரும். அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சுயநலம் இல்லாம மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. ஓகேவா? இந்த ட்ரஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கதான் யாரு? ஆல்ட்ருயிஸ்ட் பர்சன். ஓகேவா? இதுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்கிலீஷ் மீனிங் வந்துட்டு ஜெனரஸ், ரொம்ப கருணையா இருப்பாங்க, ஹம்பிளா இருப்பாங்க. அடுத்து அன்செல்ஃபிஷ் பர்சன். நம்ம ஈகோயிஸ்டுக்கு என்ன பார்த்தோம்? அவங்க ஒரு செல்ஃபிஷ் பர்சன் அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன? அன்செல்ஃபிஷ் பர்சன் who genuinely cares about and works for the welfare of others. மத்தவங்களோட வெல்ஃபேருக்காக, மத்தவங்களோட நலனுக்காக அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்க இருப்பாங்க, தன்னோட வாழ்க்கையை மத்தவங்களுக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க. அவங்கதான் யாரு? ஆல்ட்ருயிஸ்ட் பர்சன். இதுவும் ஒரு நவுன் தான். அடுத்து இதோட ரூட் வேர்டு வந்து ஆல்டர் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வருது. ஆல்டர் அப்படின்னாலே அதர் அப்படின்னு மீனிங், மற்ற. ஓகேவா? மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றது, அதான் ஆல்டர். இதே மாதிரி ஆல்டர்னேட், ஆல்டர் ஈகோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? பின்னாடி இருக்கும், அதுக்கு ஒரு பார்ட். தென் இப்போ இதுக்கு சினானியம் பிலாந்திரபிஸ்ட், ஹியூமனிடேரியன், பெனிஃபேக்டர். பிலாந்திரபிஸ்ட், ஹியூமனிடேரியன், பெனிஃபேக்டர். ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும், தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யாரு? இந்த பிலாந்திரபிஸ்ட், ஹியூமனிடேரியன், பெனிஃபேக்டர். ஸோ பெனிஃபேக்டர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல வரும். இதுல இன்னொரு ஒரு வேர்ட் கூட சேர்த்துக்கோங்க, குட் சாமரிட்டன். குட் சமாரிட்டன் இவங்களுமே யாருதான்? மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். சரியா? ஓகே, குட் சமாரிட்டன். அடுத்து இதோட ஆன்டனியம் என்ன அப்படின்னா ஈகோயிஸ்ட், ஈகோட்டிஸ்ட், மிசாந்த்ரப். இது நம்ம பார்ப்போம். இருந்தாலும் நீங்க மீனிங் சொல்லிடுறேன். இந்த மிசாந்த்ரப் அப்படின்னாலும் மக்கள்னாலே பிடிக்காதவங்க. சரியா? மனுஷங்கனாலே பிடிக்காதவங்க தான் யாரு? இந்த மிசாந்த்ரப். ஓகே, அப்போ ஈகோயிஸ்ட், ஈகோட்டிஸ்ட், மிசாந்த்ரப் எல்லாம் இதோட ஆன்டனியம். தென் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூஸ்ல, ஓகேவா, ஒரு நியூஸ்ல என்ன மாதிரி வருது அப்படின்னு பாருங்க. The altruist donated her bonus to the flood relief. இந்த நியூஸ் எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? வெள்ளம் வந்ததுனால இந்த பர்சன் இவ்வளவு கோடி வந்து வெள்ள நிவாரண நிதியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அவங்க யாரு? இந்த மாதிரி கஷ்டத்துல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரு? அவங்கதான் இந்த ஆல்ட்ருயிஸ்ட். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஆல்ட்ருயிஸ்ட் டொனேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே இதே இப்போ ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, a real altruist helps without expecting reward. ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு கீழே விழுந்துட்டாங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களை தூக்கி விடுறோம். இல்ல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து பணம் கொடுத்து உதவுறோம், எந்த ஒரு ரிட்டனுமே ரிவார்டுமே எதிர்பார்க்காம. அதுதான் என்ன? அவங்கதான் யாரு? இந்த ஆல்ட்ருயிஸ்ட். ரொம்ப நல்லவங்க, மத்தவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஈகோயிஸ்ட் வந்து இதோட ஆன்டனியம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்குமே வேர்ட் ஃபேமிலி இருக்கு. ஆல்ட்ருயிசம் அப்படின்னா அந்த
இதை குறிக்கிறது. ஓகேவா? பிறர் நல்லத வாதத்தை குறிக்கிறது. அந்த பர்சன் யார அப்படி இருக்காங்களோ அவங்கள ஆல்ட்ருயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ட்ருயிஸ்டுக்கும் ஆல்ட்ருயிசம்க்கும் வித்தியாசம். டெரரிசம் அப்படின்னா தீவிரவாதம். அந்த டெரரிசம் பண்றவங்க யாருன்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான், அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் ஆட் ஆகும். ஈகோயிசம், ஈகோயிஸ்ட், ஆல்ட்ருயிசம், ஆல்ட்ருயிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, இதை நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். இது நீங்களா அந்த ஒரு கான்செப்ட் நீங்க புரிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஆல்ட்ருயிஸ்டிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஆல்ட்ருயிஸ்டிக் பர்சன், அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க? ஆல்ட்ருயிஸ்டிக்கா இருந்தாங்க, பிறர் நலவாதமா இருந்து பிறர் நலத்துக்காக இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்றது ஆல்ட்ருயிஸ்டிக். ஆல்ட்ருயிஸ்டிக்கலி அட்வர்ப்ல வரும். அடுத்து இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோ அப்படின்னாலே உள்பக்கம், உள்முகம். சரியா? இன்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இன்ட்ரோவர்ட்னா என்ன? உங்க எப்பவுமே ஷை டைப், யாரு கூடயுமே ஈஸியா பழக மாட்டாங்க, அவ்வளவு எளிதில் யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான் என்ன? இந்த இன்ட்ரோவர்ட். சோ உள்முகமாக சிந்திக்கும், அமைதியான தனிமையை விரும்புறவங்க. ஓகேவா? ஒரு கூட்டத்துல அவ்வளவு இது நடந்துட்டு இருக்கும், ஆனா அவங்க ஒரு ஓரமா உட்காந்துருப்பாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி சைட்ல இருக்கிறவங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க? எ குவைட் ரிசர்வ்டு பர்சன். ரிசர்வ்டு பர்சனால அவங்க வந்து வாயை திறக்கணும்னாலே அவங்களுக்கு பைசா கொடுத்ததா அவங்க வாயை திறப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான் ரிசர்வ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து whose thoughts and interests are turned inward. ஓகேவா? அப்படி ஷையா தனக்குள்ளே வச்சுப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் என்னன்னா அவங்களோட தாட்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன் தான் யாரு? இந்த இன்ட்ரோவர்ட். ப்ரிஃபர்ஸ் சாலிட்யூட் ஆர் ஸ்மால் குரூப்ஸ். ஒண்ணு சோலோவா இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லையா ஒரு 2 பேர், ஒரு சின்ன 2-3 பேர் மட்டும் இருந்தா போதும், கூட்டமா நமக்கு வேண்டாம், கூட்டம்னாலே நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த இன்ட்ரோவர்ட் பர்சன். ஓகே, இந்த வேர்டு காமனா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். இதுவும் ஒரு நவுன் தான். இது வேர்பா கூட வரும். சரியா? வேர்பா இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். ஓகே, வேர்பாவும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப வேண்டாம். அடுத்து இன்வர்டு. இந்த இன்ட்ரோவர்ட் இருக்குல்ல, அதுல இந்த இன்ட்ரோங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணும் அப்படின்னா, இன்ட்ரோங்கிற வார்த்தை இன்வர்ட குறிக்கும். வெர்ட் அப்படிங்கிற வார்த்தை, அதுவும் நான் முன்னாடி ரூட் வேர்ட்ல சொன்னேன். வெர்ட் அப்படிங்கிற வார்த்தை டு டேன். அப்போ உள்முகமா பாக்குறவங்களை, உள்முகமா திரும்புறவங்களை வந்து பாக்குறவங்களை வந்துட்டு என்னன்னா இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ரூட் வேர்ட்ல இருந்து இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரோவர்ட், வெர்ட்ங்கிறது டு டேன் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரோ அப்படின்னா இன்வர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவங்க தனக்குள்ளே திரும்பிக்கிறவங்க, தனக்குள்ளேயே யோசிக்கிறவங்க. ஓகேவா? இன்வர்டா யோசிக்கிறவங்க, உள்முகமா யோசிக்கிறவங்க, உள்நோக்கு சிந்தனை உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சு. அடுத்து இதுக்கு சினானிம் பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு பர்சன், ரிஃப்ளெக்டிவ் டைப். எதையுமே ஈஸியா வெளிப்படுத்த மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ஆன்டோனியம் என்னன்னா எக்ஸ்ட்ரோவர்ட், அப்படி ஆப்போசிட். எக்ஸ்ட்ரோவர்ட் அடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து அடுத்த வேர்டு. அப்ப எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேர்டு. ரைட்? அடுத்து இப்போ ஒர்க் பிளேஸ்ல இந்த இன்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. அவங்க ரொம்ப அமைதியா ஒர்க் பண்றதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, சந்தக்கடை மாதிரி கச்சக்கச்சான்னு இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஓகே, இன்ட்ரோவர்ட்னா ரொம்ப அமைதியான என்வரான்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து டெய்லி லைஃப்ல பிக் பார்ட்டி ஸ்ட்ரெயின். இது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்குது, பயங்கரமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு ஓரமா ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. சோ அதுல என்ஜாய்மெண்ட்லயும் கலந்துக்காம, ஓகே, வெளியேயும் போக முடியாம சும்மா உட்காந்துருப்பாங்க, ஷையா ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்க தான் யாரு? இந்த இன்ட்ரோவர்ட் பர்சன். அது இந்த மாதிரி பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்றது, நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காருவோம். அவங்களோட எனர்ஜிய என்ஜாய் பண்ணாமலே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் என்னன்னா இந்த கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அதான் ஆப்போசிட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லி படிச்சு வச்சுக்கோங்க. தென் இன்ட்ரோவர்ட் வந்து நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். சோ அது எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஓகேவா? சோ எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரோவர்ஷன் அப்படின்னாலும் நவுன் தான். இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னா அட்ஜெக்டிவ். இன்ட்ரோவர்ட்டட் பர்சன், ஓகேவா? இன்ட்ரோவர்ட்டட் பாய், இன்ட்ரோவர்ட்டட் கேர்ள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரோவர்ட்னா சகஜமா எல்லாரு கூடயும் பழகுறவங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாம, அச்சமும் இல்லாம சகஜமா எல்லாரு கூடயும் பழகுறவங்க தான் யாரு? இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்றது. இதுக்கு மீனிங் வந்து an outgoing sociable person. sociable person தான் மக்களோட எளிதில பழகுவாங்க. ஓகேவா? வெளியே ஈஸியா போயிட்டு யாரா இருந்தாலும் சகஜமா பழகிடுவாங்க, அவங்கதான் சோசியபிள் பர்சன் சொல்லுவோம். whose interests are
டேண்ட் அவுட்வேர்டு. முன்னாடி என்ன பார்த்தோம், இன்ட்ரோவர்ட்டுக்கு டேண்ட் இன்வேர்டுன்னு பார்த்தோம். இங்க டேண்ட் அவுட்வேர்டு. ஓகே, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஆசை எல்லாமே எப்படின்னா வெளியே எல்லாரு கூடயும் பறந்து பேசலாம், எல்லாரு கூடயும் சகஜமா பழகிறது. இன்ட்ரோவர்ட்னா தனக்குள்ள பேசிக்கிறது, தனக்குள்ளேயே எல்லாமே பண்ணிக்கிறது. அதுதான் என்ன டேண்ட் இன்வர்ட் டேண்ட் அவுட்வேர்டுக்கு வித்தியாசம். அதே மாதிரி இவங்க என்னன்னா கம்பெனி இருந்தா போதும், அவங்க எந்த வேலையும் பண்ணிடலாம். சோ நம்ம ஒரு எங்க ஒரு கேண்டீன் போகணும்னாலும் எங்க போனாலும் நீ வாடி நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிடுவோம்ல, அதுதான். அதான் என்னன்னா நமக்கு ஒரு கம்பெனி இருந்துட்டா போதும், நம்மளால எந்த வேலையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பர்சன் தான் யாரு, இந்த எக்ஸ்ட்ரோவர்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்ட்ரோவர்ட் வரும். அடுத்து இதுவும் வேர்பாவும் அட்ஜெக்டிவாவும் வரும். தென் வந்து இந்த பார்த்தோம்ல எக்ஸ்ட்ரோ அப்படின்னாலே அவுட் சைட குறிக்கும். வேர்ட்னா டர்ன், வெளிமுகமா பாக்குறவங்க, வெளிமுக சிந்தனையாளர்களை தான் நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்றோம். தென் பீப்புள் பர்சன், சோசியலைட், அவுட் கோயிங் டைப். அப்படி ஈஸியா வெளியே எங்கனாலும் சுத்தி பார்த்துட்டு வர்றது, வெளியே போறது, என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி இருப்பாங்க யாரு, இந்த எக்ஸ்ட்ரோவர்ட். அப்படி இதுக்கு ஆப்போசிட் இன்ட்ரோவர்ட் கொடுத்துருக்கோம். தென் ஒர்க் பிளேஸ்ல எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் அவங்க வந்து பயங்கரமா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியா எல்லாரும் கூட சகஜமா பழகுறாங்களா, அப்பதான் அவங்களால சேல்ஸ் நல்லா பண்ண முடியும். அடுத்து டெய்லி லைஃப்ல வந்து ஷீ நோஸ் எவ்ரி ஒன் இன் த ரூம். ஓகேவா, ஒரு உங்களோட ரிலேட்டிவ்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பா எல்லாரு கூடயும் போய் பழகி வச்சிருப்பாங்க. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்த பத்தி, ஒரு ஸ்கூல்ல இருக்கிற எல்லார பத்தியும் அவங்களுக்கு தெரியும், எல்லாரையும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்களா, அவங்கதான் யாரு, த எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது. தென் வந்து எக்ஸாம்ல அப்படி இன்ட்ரோவர்ட்டுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பேட் ஃபேமிலி கொடுத்துருக்கோம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட் அப்படிங்கிற வார்த்தை பேலன்ஸ்டா இருக்கிறவங்க. ரெண்டு ஆம்பி அப்படின்னாலே போத் அப்படிங்கிற மீனிங் வரும். ஆம்பி அப்படிங்கிற வேர்டோட மீனிங், ஆம்பி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் போத், ரெண்டாவும் இருக்கிறது. சிலரு எங்க பேச வேணுமோ அங்க பேசிட்டு, எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கிறவங்கள தான் இந்த ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்றோம். பேலன்ஸா இருக்கிறவங்க, சரியா, பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி. இவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டையும் வெளிப்படுத்துவாங்க, இன்ட்ரோவர்ட்டாவும் இருப்பாங்க. ஓகேவா, ஈக்குவலா இருப்பாங்க, சரியா. அதுதான் எந்த இடத்துல பேசணுமோ அங்க பேசிட்டு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாம இருக்கிறது தான். அவங்கதான் யாரு, இந்த ஆம்பிவர்ட் பர்சன். ஓகேவா, ஒரு நார்மலான பீப்புளை குறிக்கிறது, அதுதான் ஆம்பிவர்ட். அடுத்து இது ஒரு நவுன் தான். தென் ஆம்பி அப்படிங்கிறது, ஆம்பி அப்படின்னாலே போத்னு அர்த்தம், சரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரிப்பீட்டடா நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஆம்பிங்கிற வார்த்தை எங்க நீங்க பார்த்தாலும் சரி, அதோட ரூட் வேர்டோட மீனிங் என்ன, போத் அப்படின்னு அர்த்தம், ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், ஆம்பிகுவஸ், பின்னாடி பார்ப்போம். தென் இது வந்து என்னன்னா பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி, பிளெக்சிபிள் டைப். ஓகே, வளைஞ்சு கொடுக்குறவங்க. ஓகே, இந்த எப்படி எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு ஏத்தாப்புல அவங்களால நடக்க முடியும். ஓகேவா, ஒரு இடத்துல போல்டா பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க போல்டா பேசிடுவாங்க. ஒரு இடத்துல இல்ல ரொம்ப பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அதுக்கு ஏத்தாப்புல அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நார்மலான இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பவங்க யாரு, இந்த ஆம்பிவர்ட்ங்கிறவங்க. எக்ஸ்ட்ரீமா இன்ட்ரோவர்ட்டாவோ எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ரோவர்ட்டாவோ இருக்கிறவங்கள இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க. ஓகேவா, ஜஸ்ட் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து டெய்லி லைஃப்ல ஐ என்ஜாய் பார்ட்டிஸ் பட் ஆல்சோ நீட் குவைட் ஈவினிங்ஸ். நான் காலையில என்னதான் பார்ட்டியில என்ஜாய் பண்ணாலும் ஈவினிங் எனக்கு அமைதியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. காலையில எவ்வளோ கூச்சல், குழப்பம், இந்த மாதிரி என்வரான்மெண்ட் இருந்தாலும், எவ்வளவு சவுண்ட் என்வரான்மெண்ட் இருந்தாலும் ஈவினிங்ல எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும். ஓகேவா, எனக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ரெண்டு முகமா இருக்கிறவங்க. ஓகே, அடுத்து ஆம்பிவர்ட்ஸ் அடாப்ட் டு எனி செட்டிங். ஓகேவா, சூழ்நிலை எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் பண்ணிக்கிறவங்க தான் என்ன, ஆம்பிவர்ட். சோ ஆம்பி அப்படின்னாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க கூடியது என்ன, போத் அப்படின்னு மீனிங். ஓகே, போத் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போதான் இன்னும் பாதிதான் வந்திருக்கும். ஆல்ரெடி 40-45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இது பெரிய கிளாஸா தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு 15 கிளாஸையும் சேர்த்து முடிச்சிருங்க. உங்களுக்கு வொக்காப்ல ஒரு இந்த புக்ல மட்டுமே 600-700 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி படிக்க போறோம், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோங்கிறதுல நம்ம கையில தான் இருக்கு. அதுக்காக தான் உங்களை ரெகுலரா கிளாஸஸ் பார்க்க சொல்லுது.
ஓகே, நீங்க கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, 1.5 இல்ல 2ல கூட வச்சு பாருங்க. ஃபாஸ்டா இந்த செஷனை முடிச்சிடலாம், உங்களால முடிக்க முடியும். ஓகேவா, இந்த இவ்வளோ டைம் இருக்குது, இவ்வளோ டைம் இந்த இவ்வளோ வேர்ட்ஸுக்காக இவ்வளோ டைம் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஒரு வேர்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்னைக்குமே மறக்காது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு வரோம். சரியா? அடுத்து மிசான்த்ரஃப். மிஸ் அப்படின்னாலே ஹேட் அப்படின்னு அர்த்தம், வெறுக்கிறவங்க. ஆந்த்ரபோ அப்படின்னா மேன்னு சொல்லி பார்த்தோம், ஹியூமன், மேன். ஓகே, மேன் கைண்ட். இப்போ மிஸ்ஆந்த்ரபோ அப்படின்னா இது 2 ரூட் வேர்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. மிஸ்னா வெறுக்கு, ஹேட் அப்படின்னு அர்த்தம். ஆந்த்ரபோனா ஹியூமன். அப்போ ஹேட் ஹியூமன் அப்படின்னு அர்த்தம். இந்த மிஸ்ஆந்த்ரப் யாரு அப்படின்னா இவங்க மனுஷ இனத்தையே வெறுக்கிறவங்க. ஓகேவா, மனுஷங்களை பார்த்தாலே வெறுக்கிறவங்க. hates or deeply distrust mankind. distrust அப்படின்னா என்னது? distrust, மக்களை நம்பாம இருக்கிறவங்க. மனுஷங்கனாலே அவங்க நம்ப மாட்டாங்க, மனுஷங்கனாலே அவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றவங்க தான் யாரு? மிசாந்த்ரப். சினிக்கல், எம்பிட்டர், சஸ்பீஷியஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஓகேவா, எப்பவுமே ஒரு நெகட்டிவான எண்ணம் வச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு மனுஷங்க மேல இவன் தப்பானவனோ, இவன் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இருக்கிறவங்க தான் யாரு? இந்த மிசாந்த்ரப். டோட்டல் மனுஷ குலத்தையே இவங்க வந்து வெறுக்கிறவங்க. அதான் மேன் கைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேன் கைண்ட்னாலே மனித குலத்தையே அப்படி வெறுக்கிறவங்க, அதான் மிசாந்த்ரப். ஓகே, இதுக்கு சினானியம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சினிக் அண்ட் பீப்புள் ஹேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சினிக் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு கெட்ட நெகட்டிவான ஒரு வே தான். ஓகேவா, மனுஷங்களே வந்து அப்படி விரோதமா பாக்குறது, வெறுப்பா பாக்குறது. தெரியலன்னா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்தாலே வெறுக்கிறவங்க. ஓகேவா, யாரை பார்த்தாலும் வெறுப்பு, அப்படி கோவப்பட்டு பேசுவாங்க மனுஷன் எந்த ஒரு பர்சனை பார்த்தாலுமே. அவங்கதான் யாரு? இந்த சினிக் பர்சன். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. அடுத்து ஆண்டனியம் பாத்தீங்கன்னா பிலாந்திரபிஸ்ட், ஹியூமனிடேரியன், ஆல்ட்ருயிஸ்ட். இது ஏன் இந்த வேர்டெல்லாம் வந்திருக்கு இதோட ஆண்டனியம்? ஏன்னா இவங்க எல்லாருமே யாரை பார்த்தாலும் நல்லது நினைக்கவங்க, மக்களுக்கு நல்லது நினைக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது, மக்கள்னாலே வெறுக்கிறவங்க, மிசாந்த்ரப். சோ எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா, the old misanthropes sneered at every kindness. நம்ம அன்பா நடந்துக்கிட்டாலும், ஓகேவா, ஒருத்தவங்க உண்மையா ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணுவாங்க, ஆனா அவங்க கிட்ட கோவப்பட்டு இருப்பாங்க. இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, அதுதான் உண்மையா நல்லது, கைண்ட்னஸ், அன்போடு பண்ணுவாங்க, ஆனா அதுல இருந்து ஒரு வெறுப்பு ஏற்படுத்துறது. அதுதான் என்னன்னா இந்த மிசாந்த்ரப் பர்சன் பண்ணுவாங்க. அடுத்து betrayal turned him into a misanthrope. ஒருத்தவங்க பெட்ரையல்னா என்ன? துரோகம் பண்றது. அவன் வந்து இவங்களை துரோகம் பண்ணதுனால இவங்க இந்த மனுஷ குலத்தையே அப்படி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் என்ன? இந்த மிசாந்த்ரப்க்கு ஒரு டெய்லி லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு ஆண்டனியம் பாத்தீங்கன்னா பிலாந்திரபிஸ்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிசாந்த்ரப்க்கு ஆண்டனியம் என்னன்னா பிலாந்திரபிஸ்ட். சோ அப்ப இது ஒரு நவுன், அப்புறம் அட்ஜெக்டிவா எப்படி வருதுங்கிறத பாத்துச்சுக்கோ. தென் 8 மிசோஜைனிஸ்ட். ஓகே, இந்த இடத்துல ஜைனிஸ்ட் அப்படின்னு சொல்லணும், ஜை. ஓகே, நம்ம எல்லாம் கைனகாலஜி கை அப்படின்னு சொல்லுவோம், ஜை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரி, அது நீங்க ப்ரொனன்சியேஷன் பார்த்தாங்கனாலும் தெரியும், நீங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து நீங்க என்னன்னா இந்த மாதிரி வேர்டுக்கெல்லாம் எப்படி ப்ரொனன்சியேஷன் பக்கத்துல நீங்க கூகுள் போட்டு அதுல அந்த கம்ப்யூட்டர் சொல்லல, அது அந்த ப்ரொனன்சியேஷனையே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பேசதான் வரும் ப்ரொனன்சியேஷன். மிசோஜைனிஸ்ட் இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களை வெறுக்கிறவங்க. முன்னாடி ஆந்த்ரபோ அப்படின்னாலே மனுஷ குலத்தையே வெறுக்கிறவங்க. மிசோஜைனிஸ்ட் அப்படின்னா பெண்களை மட்டும் வெறுக்கிறவங்க. ஜைன் அப்படிங்கிற வேர்டு, இந்த ஜைனி அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு உமனை குறிக்கும். ஜைனகாலஜி, இப்போ வந்து பிரெக்னன்ட் உமன்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்கள பார்க்கக்கூடிய டாக்டர் வந்து ஜைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ ஜைனி அப்படின்னாலே வந்துட்டு என்ன? உமனை குறிக்கும், பெண்ணை குறிக்கும். அப்போ மீசோ அப்படின்னா வெறுப்பு, ஹேட்டன் சொல்லி படிச்சோம். அப்போ மீசோ ஜைனி அப்படின்னா என்ன? ஹேட் உமன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் என்ன? அந்த ரூட் வேர்டுல இருந்து 2 ரூட் வேர்டுல இருந்து ஒரு வேர்டு எப்படி பிறந்துச்சு, எப்படி அதோட மீனிங் வருது அப்படிங்கிறது. இது இந்த லட்டின் டேர்ம்ஸ், கிரீக் டேர்ம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இங்க இருந்துதான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழ்ல எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அதே மாதிரி இங்க என்னன்னா கிரீக், லட்டின், அந்த லட்டின் மொழியில இருந்து வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக அந்த கிரீக் லட்டின்ல இருந்து அந்த ரூட் வேர்டு ஒரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து சினானியம் என்னன்னா உமன் ஹேட்டர் தான். ஓகேவா, உமன் ஹேட்டர். தென் ஆண்டனியம் பாத்தீங்கன்னா பைலோஜெனிஸ்ட், பிராட்லி ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்டா இருக்கிறவங்க. ஃபெமினிஸ்ட்னா என்ன, பெண்கள் அவங்களுக்கு பிடிக்கும், பெண்களோட நல்லதுக்காக யோசிக்கிறவங்க. ஆனா மிசோஜைனிஸ்ட் அப்படியே ஆப்போசிட். மிசோஜைனிஸ்ட்னா பெண்களை வெறுக்கிறவங்க. ஃபெமினிஸ்ட் அப்படின்னா பெண்களை பிடிக்கிறவங்க, பெண்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க. ஓகே. அடுத்து பைலோஜைனிஸ்ட் அப்படின்னா பெண்களை பார்த்து அப்படி ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம்ல ஒரு உமன் இருக்காங்க, இல்ல ஒரு ஆபீசர் இதுல ரேங்க்ல ஒரு உமன் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஒரு அட்மிரேஷன் ஆகும்ல, பெண்ணை பார்த்தாலே நமக்கு இந்த உமன் பார்த்தாலே இவங்க எவ்வளவு அட்மைரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அட்மையர் பண்றதுதான் என்னன்னா பைலோஜைனிஸ்ட். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு வந்து கிரிட்டிசைஸ்டு ஃபார் ஹிஸ் மிசோஜைனிஸ்டிக் கமெண்ட். ஓகே, நியூஸ்ல எல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க தப்பா பேட்டி கொடுத்துட்டாங்க, பெண்களை பத்தி தப்பா கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா மிசோஜைனிஸ்டிக் கமெண்ட். அடுத்து மிசோஜைனிஸ்ட் அண்டர் எஸ்டிமேட்ஸ் உமன் எவ்ரிவேர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உமன்னாலே இப்படிதான், அவங்களுக்கு ஒண்ணுமே வராது, அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கிறவங்க. ஓகேவா, பெண்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி இதோட ரூட் வேர்டு வந்து இந்த ஜைனி அண்ட் மிசோ ரெண்டு பாத்துக்கோங்க. ஜைனி அப்படிங்கிறது உமனை குறிக்கும். சோ அப்புறம் வேர்ட் ஃபேமிலி. தென் மிசோகமிஸ்ட், மிசோஜமிஸ்ட் அப்படி இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ரூட் அந்த சிலபிள்ல கொடுத்துருப்பாங்க. சிலபிள்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, ரெண்டு சி க அப்படி சொல்லிட்டு வரும்ல, அதுலதான் சிலபிள்ல வரும். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ மிசோஜ், சோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈகோயிஸ்ட், அப்படிங்கிற வேர்ட்ல ஸ்ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பாத்துக்கோங்க, வேணும்னா பாத்துக்கோங்க. உங்களுக்கு அதை ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்ணணும், ஆசன்ட் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க அதை பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அதோட இங்கிலீஷ் மீனிங் வந்துட்டு a man who hates or is strongly opposed to marriage as an institution. மிசோகமிஸ்டோட மீனிங் என்னன்னா, கமி அப்படின்னாலே, கேமோ அப்படின்னாலே மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். கேமோஸ் அப்படின்னாலே மேரேஜ் அர்த்தம். இவங்களுக்கு மேரேஜ் பண்ணவே பிடிக்காது. இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஜென்சி கிட்ஸ்ல இப்ப நிறைய எல்லாருமே எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே, மேரேஜே பிடிக்காது, மேரேஜை வெறுக்கிறவங்க என்னன்னா இந்த மிசோஜமிஸ்ட். திருமணம் என்ற அமைப்பையே வெறுக்கிறவங்க. சரியா, மேரேஜ் அப்படிங்கிற சிஸ்டத்தையே வெறுக்கிறவங்க தான் யாரு, இந்த மிசோஜமிஸ்ட். இதே கமிஸ்ட்ல நிறைய கொடுத்துருக்கோம். மோனோகமி, பாலிகாமி, அப்புறம் வந்து பைகமி அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல. மோனோனா ஒரே திருமணம், பாலினா பைனா ரெண்டு, பாலினா ரெண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் பண்றவங்க தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. கமி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட சினானியம் என்னன்னா மேரேஜ் ஹேட்டர். மீசோ அப்படின்னால என்னது, ஹேட்னு தானே பார்த்தோம். அப்போ மேரேஜ் ஹேட் பண்றவங்க தான் மிசோகமிஸ்ட். ஆப்போனன்ட் ஆஃப் மேரேஜுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அடுத்து ஆண்டனிம், இதுல வந்து ஆண்டனிம் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா. அடுத்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a confirmed misogynist, he refused every proposal. ஓகேவா, அவங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, ஆனா இவங்க பியூர் ஒரு மிசோகமிஸ்டா இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து his misogamy stemmed from family history. ஓகேவா, அவன் பரம்பரையாவே இந்த மேரேஜ்னாலே வெறுக்கிறவங்க, பெண்கள்னாலே வெறுக்கிறவங்க, அந்த மாதிரி சொல்றதுதான் என்ன இந்த மிசோஜைனிஸ்ட். இதோட ரூட் வேர்டு கேமோஸ், மேரேஜ் அப்படிங்கிறதுல இருந்து வருது. ஓகே. தென் ஆசெட்டிக் அப்படின்னா துறவர வாழ்க்கை மேற்கொள்றவங்க, துறவி. ஓகேவா. அடுத்து இதுல இங்கிலீஷ் மீனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிவியர் செல்ஃப் டினையல், அவாய்டிங் கம்ஃபர்ட். செல்ஃப் டினையல்னா தனக்கு என்னது நல்லது நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேவா, சுயநலவாதியா இருக்க மாட்டாங்க. அப்படி எப்படி சொல்றது, தன்னையே துறந்துருவாங்கன்னு வைங்களேன். ஓகே, தனக்கு எனக்கு ஒரு குளிர கூட தாங்கிட்டு இருப்பாங்க. துறவி எல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க போட்டோ வீடியோல எல்லாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்கு அந்த இன்பத்துக்குள்ள போக மாட்டாங்க. அந்த ஸ்வெட்டர் எல்லாம் போட மாட்டாங்க. அந்த குளிர் அடிக்குன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுதான் செல்ஃப் டினையல். தனக்கு ஒரு நல்லதுன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. அடுத்து அவாய்டிங் கம்ஃபர்ட் அண்ட் பிசிக்கல் பிளஷர், அதுதான் சொல்றோம். ஓகேவா, பிசிக்கல் பிளஷரையோ, கம்ஃபர்டபுளா இருக்குது, குளிர்காலம் அதனால நான் வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலும் பனியா இருந்தாலும் அவங்க அந்த மெடிடேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஓகே, காற்று, மழை, வெயில் இது எதாலையுமே அவங்க அஃபெக்ட் ஆகும், தன்னை வந்து அஃபெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, தன்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரே நிலையில இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சுய ஒழுக்கத்தோட இருப்பாங்க, ரொம்ப கட்டுப்பாட்டோட இருப்பாங்க, சுய கட்டுப்பாடு அப்படி சொல்றது. அப்புறம் இது மேஜரா வந்து ஸ்பிரிச்சுவலா தான் இருப்பாங்க. சரி, ஆசிட்டிக் அப்படின்னாலே ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் தான். ஓகே, தன்னோட ஆன்மா சார்ந்து இருக்கிற இது, அதுதான் ஸ்பிரிச்சுவல். அப்புறம் இது நவுனாவும் வரும், அட்ஜெக்டிவா வரும். எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றோம்? ஆசிட்டிக் பர்சன், ஆசிட்டிக் பாய் அப்படின்னா அது அந்த பர்சனை குறிக்கும். அந்த பர்சன் வந்துட்டு அந்த மாதிரி குணத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் அட்ஜெக்டிவா வரும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ அட்ஜெக்டிவ். ஓகே, தென் இந்த இடத்துல ஆஸ்கிட்டிஸ், ஆசட்டிக், ஆஸ்கெட்ஸ் இந்த வார்த்தையை எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு துறவியை மீன் பண்ணும், இல்ல இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ற, இந்த மாதிரி துறவை பிராக்டிஸ் பண்ணுவாங்களே அவங்கள மீன் பண்றதுதான் இந்த ஆஸ்கெட்டிக் அப்படிங்கிற வேர்ட். அந்த இதோட கிரீக் வேர்ட்ல இருந்து உருவாயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இது ரொம்ப முக்கியமான சினானிம்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இன்னும் சில சினானிம்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஹெர்மிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெர்மிட், ஹெர்மிட் அப்படின்னாலும் என்னன்னா நமக்கு சாரி ஹெர்மிட் அப்படின்னா இந்த துறவி தான் சொல்லுவாங்க. தென் அப்ஸ்டைனர், மாங்க், ஆஸ்டியோ பர்சன் இது எல்லாமே என்ன மீன் பண்ணும் அப்படின்னா துறவிகளை தான் மீன் பண்ணும். சரியா? இதுல ஹெர்மிட் அப்படின்னா துறவிதான். அப்ஸ்டைனர் அப்படின்னா எல்லாத்தையுமே விடுத்து இருக்கிறவங்க. சரியா? ஓகே, எல்லாத்தையுமே எல்லாத்த விட்டும், எல்லா விஷயத்த விட்டும், இந்த உலகத்தோட இன்பங்கள் எல்லாத்த விட்டும் விலகி இருப்பாங்க. விடுத்து இருக்கிறது, விலகி இருக்கிறது, அவங்கதான் யாரு? இந்த அப்ஸ்டைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்க் அப்படின்னா நமக்கு தெரியும். தென் வந்து ஆஸ்டர் அப்படின்னா அதேதான், விருப்பம் இல்லாம இருக்கிறது. ஒரு ரொம்ப வந்து கடுமையான பனிலையும் குளிர்லையும் தன்னைத்தானே வருத்திப்பாங்கல்ல, தன்னைத்தானே அவங்க வந்து வருத்திக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றதுன்னா இந்த ஆஸ்டர் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னைத்தானே வருத்தி கொள்வர், தனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறவங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாலோ, ஒரு நாளைக்கு வந்து எப்படி சொல்றது, சாப்பிடாமலே கூட சில பேர் இருப்பாங்க, தன்னைத்தானே வருத்திக்கிறாங்கல்ல, அவங்களதான் இந்த ஆஸ்டர் பர்சன், அப்ஸ்டைனர் அப்படின்லாம் சொல்றாங்க, ஹெர்மிட் அப்படின்லாம் சொல்றாங்க. இதோட ஆண்டனியம் பாத்தீங்கன்னா ஹெடோனிஸ்ட், சென்சுவலிஸ்ட், சிபாரைட். சென்சுவலிஸ்ட்னா சின்ன சின்ன விஷயத்துக்குமே எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எது? இந்த ஹெடோனிஸ்ட், சென்சுவலிஸ்ட், சிபாரைட் அப்படிலாம். தென் பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the monk led an ascetic life with one meal a day. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க அந்த monk. ஓகேவா? அவங்க என்ன துறவர வாழ்க்கை வாழ்றாங்க. ஓகேவா? உலக இன்பத்துல இருந்து தன்னை விலக்கிட்டு வாழ்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து her ascetic room held only a bed and lamp. அவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, வெறும் அதுல ஒரு சின்ன பெட்டு, ஒரு சின்ன விளக்கு, அந்த ஒரு ரூம்ல தான் அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன தேவை? பெட் இருக்கணும், பெட்ஷீட் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், ஏசி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நம்மளால தூக்குறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த மாதிரி எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது. அடுத்து ஹெடோனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையோட ஆப்போசிட், ஹெடோனிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையோட ஆப்போசிட் அதுதான் என்னன்னா இந்த ஆசெட்டிக் அப்படிங்கிறது, ஆசெட்டிக் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்த இந்த 10 வேர்ட்ஸும் ஈகோயிஸ்ட்ல இருந்து இந்த ஆசெட்டிக் வரைக்கும் பார்த்த நம்ம 10 வேர்ட்ஸ் தான் என்னன்னா கோர் வொக்காப்ஸ். இந்த புக்ல சாப்டர் 1ல பர்சனாலிட்டி டைப்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய கோர் வேர்ட்ஸ நம்ம இப்போ பார்த்திருக்கோம். கோர் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வேர்ட்ஸ், இந்த கோர் வேர்ட்ஸ்ல இருந்து இன்னும் அடுத்த செட் ஆஃப் ஒரு வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த வேர்டுல இருந்து தான் இனிமேல் அடுத்த பார்க்கக்கூடிய இதெல்லாமே வரும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு புதுசா ஒன்னு ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து இந்த புக்ல கிடையாது, வேர்ட் பவர் மேடிசி அப்படிங்கிற புக்ல கிடையாது. இது வந்து கண்டெக்ஸ்டுவல் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல நார்மல் ஒரு பேசேஜ். இந்த பேசேஜை நான் எதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பார்த்தோம்ல, ஒரு 10 வேர்டு பார்த்தோம்ல, இந்த 10 வேர்டையும் யூஸ் பண்ணி நான் இங்க வந்துட்டு ஒரு
பேசேஜ் கொடுத்துருக்கேன். இது நானா இந்த புக்ல இருந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஆல்ரெடி அந்த 10 வேர்டை படிச்சிட்டீங்க. அந்த 10 வேர்டை அப்படியே ஒரு பேசேஜ்ல பார்க்க போறீங்க. ஓகேவா? அந்த பேசேஜ்ல பார்க்கும்போது அந்த மீனிங் எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ இப்ப பாருங்களேன், அட் மீராஸ் டின்னர், அட் ஒரு டின்னர் பார்ட்டி. ஓகேவா? இந்த ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இது ஒரு டின்னர் பார்ட்டி. இந்த டின்னர் பார்ட்டி யாருடையது? மீராவோட டின்னர். அதுல எவ்ரி கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வாஸ் ஆன் டிஸ்பிளே. எல்லா கைண்ட் ஆஃப் பர்சன்ஸும் அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து her brother a hopeless egotist. ஈகோட்டிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம்? தன்னை பத்தி பெருமை பேசுறவங்க, தற்பெருமை பேசுறவங்க. ஓகேவா? தற்பெருமை பேசுறவங்க தான் யாரு? இந்த ஈகோட்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவளோட பிரதர் அது. ஓகே, ஒன் செகண்ட். கிளாஸ் முடியல. சோ அவளோட பிரதர் எப்படிப்பட்ட பர்சனா இருக்காங்க? ஈகோட்டிஸ்ட், தன்னை பத்தி பெருமை பேசுறவங்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஈகோட்டிஸ்ட் என்ன பண்றாங்க? டாக் ஒன்லி அபவுட் ஹிஸ் ஓன் ப்ரமோஷன்ஸ். தனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, தன்னோட ப்ரமோஷன்ஸை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. while his big business partner a cold egoist. ஆனா அவனோட பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனா? ஒரு சுயநலவாதமான ஒரு பர்சன். அப்போ ஈகோட்டிஸ்ட், தற்பெருமை பேசுற ஒரு பிரதர், அதே மாதிரி சுயநலவாதியான தன்னோட பிசினஸ் பார்ட்னர், இது எல்லாத்தையும் சைலண்டா கால்குலேட் பண்ணக்கூடிய each guest could do for him. இந்த ஈகோயிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் சைலண்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்ததுன்னா தனக்கு என்ன அதுல நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி சுயநலமா இருக்கிற ஒரு பர்சன் தான் இந்த ஈகோயிஸ்ட். அவங்க சைலண்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவளோட பிரதர் வந்து ஒரு தற்பெருமை பேசுறவங்க. அவனோட ஓன் ப்ரமோஷன் பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அவன் அந்த பிரதரோட பிசினஸ் பார்ட்னர் என்ன பண்றாங்க? சைலண்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்றாங்க. இந்த விஷயத்துல நடக்கிறதுல நமக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி சுயநலமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்ப அடுத்து போலாம். அக்ராஸ் த டேபிள் சாட் டாக்டர் ராவ். அக்ராஸ்னா அந்த டேபிளை தாண்டி அந்த பக்கமா டாக்டர் ராவ், எ ட்ரூ ஆல்ட்ரூயிஸ்ட். இந்த ராவ் அப்படிங்கிற டாக்டர் யாரா? ட்ரூ ஆல்ட்ரூயிஸ்ட். ட்ரூ ஆல்ட்ரூயிஸ்ட்னா மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிறர் நலவாதி. ஓகே, ட்ரூ ஆல்ட்ரூயிஸ்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃப்ரீ கிளினிக், ஃப்ரீயா மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஃப்ரீ கிளினிக் அண்ட் ஆஸ்க்டு ஃபார் நத்திங் இன் ரிட்டர்ன். ஓகேவா? ஃப்ரீயா கிளினிக் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அது அந்த மக்களுக்கு மருத்துவம் பாக்குறதுனால எதுவுமே எதிர்பார்க்கல. சரியா? பைசாவோ எதுவுமே அவங்க எதிர்பார்க்காம மக்களுக்கு ஃப்ரீயா இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்க யாரு? அந்த ஒரு டாக்டர் ஆல்ட்ரூயிஸ்ட் அப்படிங்கிற பர்சனை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து மீரா, அவளே ஒரு ஆம்பிவர்ட். மீரா அப்படிங்கிறவங்களோட டின்னர் பார்ட்டி தானே இது. அவளே எப்படிப்பட்டவளா? அவ ஒரு ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட்னா என்ன? பேலன்ஸ்டா இருப்பாங்க. ஓகேவா? எப்படின்னா, ஹாப்பி டு ஹோஸ்ட் த கிரவுட் yet glad when noise finally faded. அவ வந்து எல்லாரையும் புன்னகையோட எல்லாரையும் நல்ல ஜாலியா வெல்கம் பண்றா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியாயிட்டு அவளோட வேலையை அவ பார்க்க போயிடுறா. அப்போ இந்த ஆம்பிவர்ட் அப்படிங்கறதோட மீனிங் என்ன? பேலன்ஸ்டா இருக்கிறவங்க. சோ அப்போ மீரா வந்து பேலன்ஸ்டா இருக்கிறா. எங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அங்க ஜாலியா இருந்துட்டு, எங்க வந்து இதா இருக்கணும் அங்க வந்து அந்த மாதிரி அமைதியா இருந்துக்கிறா. அடுத்து ஹெர் கசின் ஆனந்த், எ ஷை இன்ட்ரோவர்ட். அவளோட கசின் ஆனந்த் அப்படிங்கிறவங்க யாருன்னா இன்ட்ரோவர்ட். ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஷை டைப். அவங்க என்ன பண்றாங்கன்னா, லிங்கர்ட் நியர் த புக் ஷெல்ஃப். ஒரு புக் ஷெல்ஃபுக்கு ஒரு ஓரமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னா ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சரியா? தன்னை அப்படி மறைஞ்சுப்பாங்க. சோ நான் இதுல வந்து கலந்துக்கல நான் அப்படி சொல்லிட்டு ஷையா இருப்பாங்களே, அவங்கதான் யாரு? இந்த இன்ட்ரோவர்ட். அடுத்து வெரஸ் ஹிஸ் வைஃப், அவனோட வைஃப், இந்த அவளோட கசின் ஆனந்த் இருக்காங்க, அவரோட வைஃப் யாரா? ஒரு நேச்சுரல் எக்ஸ்ட்ரோவர்ட். அவ என்ன பண்றா? அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஜாலியா வச்சுக்கிறா. ஓகேவா? லாஃபிங் சர்க்கிள் அரௌண்ட் ஹர். அவளை சுத்தி இருக்கிறவங்களோட எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவ யாரு? அவ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். அவ இது இன்ட்ரோவர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறா. Then the evening's oddest guest.
வாஸ் மிஸ்டர் பிள்ளை. இவங்க என்னன்னா பிட்டர் மிசாந்த்ரப் who trusted no one. ஓகேவா? இந்த இடத்துல இந்த பார்ட்டிலேயே ஒரு ஆட் ஒன் அவுட் இருக்காங்க. யார் அப்படின்னா அவங்கதான் இந்த மிஸ்டர் பிள்ளை. இவங்களுக்கு என்னன்னா ஹியூமன் கைண்ட்னாலே பிடிக்காது, மக்கள்னாலே பிடிக்காது. ஓகேவா? மனுஷங்கனாலே பிடிக்காது. ஆனா அவர் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்கதான் அந்த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பார்ட்டிக்கு அவங்க வந்ததுனாலதான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அடுத்து பீப்புள் விஸ்பர்ட் தட் ஹி வாஸ் ஆல்சோ எ மிசோகமிஸ்டம். இந்த மிசாந்த்ரப் இருக்காங்கல்ல, இவரை பத்தி மக்கள்லாம் வந்து பேசுறாங்க. ஓகேவா? ஒரு வதந்தியா பேசுறாங்க. என்னவா, அந்த மிஸ்டர் பிள்ளை இருக்காங்கல்ல, அவரு சும்மாவே மனுஷங்கன்னா வெறுப்பு, அவருக்கு மேரேஜ்னாலும் வெறுப்பு இருக்கு. கமிஸ்ட்னா என்ன பார்த்தோம், மிசோ கமிஸ்ட் அப்படின்னா என்ன பார்த்தோம், மேரேஜ வெறுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மேரேஜ்னாலே வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸ்காண்ட் த வெரி ஐடியா ஆஃப் மேரேஜ். ஸ்காண்ட் த வெரி ஐடியா ஆஃப் மேரேஜ்னா என்ன, மேரேஜ்னா பிடிக்கிறது கிடையாது. மிசோ கமிஸ்ட்னால என்ன அதானே பார்த்தோம், மேரேஜ்னால அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது, வெறுக்கிறவங்க. அடுத்து அண்ட் மிசோஜைனிஸ்ட். அவரேவும் ஒரு மிசோகமிஸ்டாவும் இருக்காரு, மிசோஜைனிஸ்டாவும் இருக்காங்க. இவங்க என்னன்னா, ஜைனிஸ்ட்னா என்ன, பெண்களே வெறுக்கிறவங்க. ஜைனிஸ்ட்னா என்ன, பெண்களே வெறுக்கிறவங்க. அப்போ அவர் ஒரு மிசாந்த்ரப், அவர் ஒரு மிசாகமிஸ்டாவும் இருக்காரு, கல்யாணம்னாலே வெறுக்கிறவங்க. அவர் தான் பெண்களையும் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அப்போ பெண்களை வெறுத்தா அப்போ அவங்களுக்கு மேரேஜும் வெறுப்பாதான் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்கோம். அடுத்து in a quiet corner, ஒரு அமைதியான கார்னர்ல refusing the rich food. ஓகேவா? ரொம்ப ஆடம்பரமான சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு ஓகே, இங்க என்னன்னா அவரு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காரு. ஓகே, ஓரமா உட்கார்ந்துட்டு தன்னோட ஆடம்பரமா எந்த ஒரு இதையும் பண்ணாம ஆசெட்டிக்கா இருக்காரு. ஆசெட்டிக் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்து வாழ்றவங்க, துறவி அப்படின்னு சொல்லுவோம். who owned nothing and desired nothing. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஓண்டுனா அவர்கிட்டயும் எதுவும் இல்லை, அவர் எதுவுமே எதிரும் பார்க்கல. ஓகேவா? எதையுமே எதிரும் பார்க்கல. டிசைடுனா என்ன, ஆசை, அவருக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. டிசைடு நத்திங். பை மிட் நைட் மீரா ரியலைஸ்ட் her table held the whole human spectrum from the selfish to saintly. ஓகேவா? சுயநலவாதில இருந்து இந்த ஆசெட்டிக் வரைக்கும், எல்லாத்தையும் துறந்தவங்க வரைக்கும் அவளோட டேபிள்ல எல்லாருமே இருந்தாங்க. அந்த டின்னர் பார்ட்டில எல்லா பர்சனாலிட்டி கொண்ட மக்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை வந்து நம்ம முடிக்கிறோம். சரியா? இந்த ஸ்டோரி தான் என்ன, இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த பர்சனாலிட்டி டைப்ஸ் பேஸ் பண்ணி இந்த பேசேஜை கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க இப்படிப்பட்டவங்க அந்த டின்னர் பார்ட்டில கலந்துருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே எல்லா வக்காபுக்குமே நம்ம இனிமேல் ஃபியூச்சர்ல பார்க்கக்கூடிய வக்காபையும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனையும் நம்ம இப்படி சேர்த்து தான் கொண்டு வர போறோம். ஃபியூச்சர்ல இப்படிதான் என்னோட வக்காப் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, சோ அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி படிச்சா என்னைக்குமே மறக்காது லைஃப்ல. சரியா? அடுத்து பார்க்கலாம். இப்பதான் நம்ம ரூட் வேர்டு ஃபேமிலிக்குள்ள போக போறோம். இப்ப நம்ம ஒரு 10 கோர் வேர்ட்ஸ் பார்த்தோம்ல, ஈகோயிஸ்ட், ஈகோட்டிஸ்ட், ஆல்ட்ருயிஸ்ட், இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், இப்படி எல்லாம் ஒரு 10 வேர்டு பார்த்தோம்ல. இந்த 10 வேர்ட்ல இருந்து அடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? அதுதான் ரூட் ஃபேமிலி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புக்கு பேஸ் பண்ணி சொல்றேன். ஓகே, இப்போ ஈகோ அப்படின்னாலே என்ன, செல்ஃபிஷ், செல்ஃப் அப்படின்னு அர்த்தம், தன் சுயநலவாதியை குறிக்கக்கூடியது. சோ ஈகோனா அப்படிதானே. ஓகேவா? ரொம்ப ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு நம்மளோட ஈகோவை தட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? தன்முனைப்பு அப்படின்னு சொல்றது, தமிழ்ல வந்து தன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஈகோயிஸ்ட். ஓகேவா? ரொம்ப ஈகோவா இருக்கிறது, ரொம்ப ஈகோ பிடிச்சுவேன் நீ. ஓகேவா? நீ சொல்றது அந்த இடத்துல நடக்கலைன்னா நீ ஒரு ஈகோ பிடிச்சுவேன். ஓகேவா? நம்ம வெறுப்போம்ல, இப்ப நான் சொல்றதுதான் அந்த இடத்துல நடக்கணும். ஓகேவா? நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் ஒரு ஈகோ பர்சன். ஓகே, ஈகோ பிடிச்ச பர்சன் அப்படின்னு சொல்றேன். ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னா தன்னை மையமாக கொண்ட சுயநலமான அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? ஈகோ சென்டர்டு அப்படின்னாலும் என்னதான் சுயநலவாதியை தான் குறிக்குது. ஓகேவா? அப்ப ஈகோ அப்படிங்கிற வேர்டுல இருந்து என்ன வேர்டை நீங்க மாத்தி பார்த்தாலும் அந்த செல்ஃப்ங்கிற வேர்டு தான் வரும். செல்ஃப்ங்கிற மீனிங் தான் வச்சு வரும். ஓகேவா? தென் ஈகோ மேனியாக் அப்படின்னா ரொம்ப வெறித்தனமா, மேனியாக் அப்படிங்கிற ஒரு வேர்டு மெடிக்கல்ல யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா ரொம்ப வந்து ஒரு வெறித்தனமா, பைத்தியக்காரத்தனமா ஒரு விஷயத்த பண்றது. ஓகேவா? ரொம்ப மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மேடா ஒரு விஷயத்த ரொம்ப அதீதமா பண்றதுதான். அப்போ இந்த செல்ஃபிஷ் தனத்தையே வந்து ரொம்ப அதீதமா வெறித்தனமா பண்றவங்க தான் யாரு, இந்த ஈகோ மேனியாக். ஓகேவா? அவங்க நார்மல் செல்ஃபிஷ் தான், ஆனா இந்த ஈகோ சென்ட்ரிக்கோட ஒரு மடங்கு ரொம்ப வெறித்தனமா பண்றவங்க தான் யாரு, இந்த ஈகோ மேனியாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
தென் ஈகோ மேனியாக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இது இவங்க ஒரு இதுல வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வருது. ஓகேவா? சுயநலத்துக்காக இது பண்றது அட்ஜெக்டிவா வருது. அவ்வளவுதான். சரியா? அடுத்து இப்போ ஈகோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஈகோங்கிற வேர்டை வச்சு மட்டும் ஈகோனா என்னன்னு பார்த்துட்டோம். ஈகோயிஸ்டிக், ஈகோட்டிஸ்டிக், ஈகோமேனியாக், ஈகோசென்ட்ரிக் அண்ட் ஈகோமேனியாக்கல் அப்படிங்கிறது அது அட்ஜெக்டிவா வரும். ஸோ அப்போ இத்தனை வேர்ட்ஸும் நம்ம ஈகோங்கிற ஒரு வேர்டுல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம். தென் அடுத்து ஆல்டர். ஆல்டர்னா என்ன? மற்ற, அதர் அப்படின்னு அர்த்தம். சோ அது பேஸ் பண்ணி ரெண்டு வேர்டு இங்க கொடுத்துக்க பாருங்க. ஆல்ட்ருயிசம், ஆல்ட்ருயிஸ்டிக். இது என்னன்னா இந்த ஆல்ட்ருயிஸ்ட்னு வேர்டு பார்த்தோம்ல. ஆல்ட்ருயிஸ்ட்னா என்ன? ஒரு பர்சன். ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஓகேவா? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் யாரு? ஆல்ட்ருயிஸ்ட். அவங்க எதை ஃபாலோ பண்றாங்க? ஆல்ட்ருயிசம் ஃபாலோ பண்றாங்க. பிறர் நலனில் அக்கறை காட்டும், மக்கள்ல நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் தான் இது, இந்த ஆல்ட்ருயிசம் அப்படிங்கிறது. அந்த குணத்தை படைச்சவங்க யாரு? அந்த குணம் இருக்கக்கூடிய பர்சன் யாரு? ஆல்ட்ருயிஸ்ட். அதுக்கப்புறம் அது அட்ஜெக்டிவாவும் வரும். அட்ஜெக்டிவான ஆல்ட்ருயிஸ்டிக். ஓகேவா? ஆல்ட்ருயிஸ்டிக் அன்செல்ஃபிஷா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆல்ட்ருயிஸ்டிக் எல்லாத்துக்குமே பேசிக் மீனிங் என்ன? பேஸ் மீனிங் என்ன? இதுல மத்தவங்க நல்லா இருக்கணும். இது ஒரு பாசிட்டிவான வேர்டு. ஓகேவா? அடுத்து ஆம்பினா பார்த்தோம். ஆம்பினா போத் அப்படின்னு அர்த்தம். ஆம்பினா போத். இன்னொரு ஒரு விஷயம் இதுல தெரிஞ்சுக்கணும். ஆம்பிடெக்ஸ்டர். டெக்ஸ்டர் அப்படிங்கிறது ஹேண்ட குறிக்கும். ஹேண்ட் அல்லது நம்மளோட ஸ்கில்ல குறிக்கும். கைவினை, கை 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 யூஸ் பண்ணி நம்ம நல்லா பெர்ஃபெக்ட், அதாவது திறமையா பண்ணக்கூடிய ஸ்கில்ல குறிக்கும். ஸோ ரெண்டு விஷயம் இதுல மீனிங் வரும். ரெண்டு விதமா வரும். அது என்னன்னு நான் இங்க சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி திறமையா செயல்படக்கூடியவங்க. ரெண்டு ஹேண்ட்லயும் எழுதுறவங்க. ஓகே? ரெண்டு கையிலையும் யூஸ் பண்ணி எழுதுறவங்க, ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி எந்த வேலைனாலும் பண்றவங்க, திறமையா பண்ணக்கூடியதுதான் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆம்பிடெக்ஸ்ட்ரிட்டி அப்படிங்கிறது நவுன். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா வருது. அதே இது டெக்ஸ்ட்ரிட்டி அப்படின்னா டிஓயில முடிஞ்சதுனால இதை நவுன் எடுத்து. ஓகே? ஆனா ரெண்டுக்குமே மீனிங் என்ன? தன்னோட ரெண்டு கையையும் சமமா பயன்படுத்துறவங்க. வெறும் டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கை திறமையாலேயோ தன்னோட புத்திசாலித்தனத்தாலேயோ கிளவரா இருக்கிறவங்க, ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்க, ஓகேவா? அறிவாளியா இருக்கிறவங்க. அதுதான் என்னன்னா இந்த டெக்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மீனிங். இது வந்து ஹேண்ட் மட்டும் வச்சு வராது. இது நம்மளோட படிப்பு திறமையா இருக்கலாம், விளையாட்டு திறமையா இருக்கலாம். இது எல்லாமே, எல்லா ஸ்கில்லையுமே, பேச்சு திறமை, இது எல்லா ஸ்கில்லையுமே அடக்கி வர்றதுதான் இந்த டெக்ஸ்ட்ரஸ்குள்ள வரும். ஓகேவா? ஸ்கில் அப்படிங்கிற மீனிங் காமனா எல்லா ஸ்கில்லும் பேஸ் பண்ணியும் வரும். அடுத்து டெக்ஸ்ட்ரிட்டி அப்படிங்கிறது இதோட நவுனா வரும். இது என்னன்னா கைத்திறமை, சாதுரியம். எவ்வளவு சாதுரியமா ஒரு விஷயத்த நம்ம வந்து டேக்கிள் பண்றோம் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் என்ன இந்த டெக்ஸ்ட்ரிட்டி, டெக்ஸ்ட்ரஸ். ஸோ அப்போ டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா ஸ்கில்ல பேஸ் பண்ணி வர்றது. அதுக்கப்புறம் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா ரெண்டு ஹேண்டை யூஸ் பண்ணியும் நம்மளால அந்த ஸ்கில்ல வெளிப்படுத்த முடியும். அதுதான் திறமையா செயல்படுத்த முடியும். ஓகே? ஹேண்ட் ஆர் ஸ்கில் ரெண்டுமே மீனிங் வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்டும் வச்சு வரும், நார்மல் ஸ்கில்ல வச்சும் வரும். இதுக்கு இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது கொஞ்சம் புது வேர்ட்ஸ் தான் இருக்கும், புது வேர்டா இருக்கும். பார்த்தோன்னே இது மாதிரி நம்ம பார்க்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட். நான் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அது என்னோட திறமையை குறிக்கும். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டா என்னோட குறைகளை குறிக்கும். ஓகேவா? ரைட் ஹேண்ட்ல நம்மளால நல்லா எழுத முடியும். அதே லெஃப்ட் ஹேண்ட்ல நம்மளால நல்லா எழுத முடியாது. அப்படித்தானே? ரைட் ஹேண்ட்ல நல்லா எழுத முடியும், நல்லா பண்ண முடியும், நம்மளோட திறமையை குறிக்கும். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா நம்ம எவ்வளவு கிளம்சியான பர்சன் அப்படிங்கறத குறிக்கும். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையுமே இங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, ரொம்ப கிளம்சியா. லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பேக் ஏதாவது தூக்கணும், தண்ணியை தூக்கணும் அப்படின்னா கீழே கொட்டிடுவோம். அதே ரைட் ஹேண்டுனா நம்மளால ஈஸியா வச்சுக்க முடியும். இப்படிதானே? நம்ம ரைட் ஹேண்ட்ல எதை பண்ணாலும் அந்த வேலை சரியா பண்ணிடும், லெஃப்ட் ஹேண்ட்ல சரியா பண்ண மாட்டோம். அதுதான் இங்க பாத்துக்கணும். அதை வச்சுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்னன்னா ஆட்ராய்ட். ஆட்ராய்ட் அப்படிங்கிறது நார்மலா ஸ்கில்ஃபுல்லா இருக்கக்கூடிய பர்சன். அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷனையும் திறமையா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் யாரு? ஆட்ராய்ட். ஆட்ராய்ட்னஸ். ஆட்ராய்ட்னஸ் அப்படின்னா
அது அந்த திறமையை குறிக்கக்கூடியது. இது ஒரு இந்த இடத்துல நவுனா வரும், இது இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வருது. ஓகே, adroit அப்படின்னா அந்த திறமையா இருக்கக்கூடிய அந்த குணத்தை குறிக்கும். adroitness அப்படின்னா அதேதான், கிளவர்னஸ் அண்ட் ஸ்கில், அதே கைத்திறமை, திறனை இதெல்லாத்தையும் குறிக்கிறது. ஜஸ்ட் என்னன்னா அந்த NESS வந்துச்சுன்னா அது நவுனு, NESS வராம இருந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். adroit person இந்த இடத்துல பின்னாடி ஒரு நவுனை பத்தி பேசும். அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றதுதான் இந்த adroit அப்படிங்கிறது. அடுத்து காஷ். ஓகே, இதோட ப்ரொனன்சியேஷன் காஷ் அப்படின்னு வாசிக்கணும். காஷ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, திறமை அற்ற அப்படின்னு சொல்லலாம். திறமை இல்லாம, ஒரு நாகரிகம் இல்லாத. இப்போ ஒரு வெளியில நம்ம வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டோ இல்ல ஒரு காமனான ஒரு ஏரியாவுக்கு போறோம்னா அங்க நடந்துக்கிறதுக்குன்னு ஒரு எட்டிகிட்டி இருக்கு. ஸோ எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு இதா நடக்காம, ஓகே, ஒரு சென்ஸை இல்லாம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, இந்த காஷ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, மத்தவங்களை மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வைக்கிறது. அதுதான் என்னன்னா சமூகத்தில் தர்ம சங்கடமான அல்லது நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறது, சிவிக் சென்ஸே இல்ல, அந்த மாதிரி சொல்றதுதான் என்னன்னா இந்த காஷ் அப்படிங்கிறது. அடுத்து காஷ்ரி. காஷ்ங்கிறது அட்ஜெக்டிவ், காஷ்ரி அப்படிங்கிறது நவுன். அந்த பிஹேவியருக்கு பேரு, இந்த இடத்துல அந்த குணத்துக்கு பேரு இந்த adroitness. இந்த இடத்துல அந்த பிஹேவியருக்கு பேரு, இந்த இடத்துலயும் அதே பிஹேவியருக்கு பேரு தான் காஷ்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நாகரிகமற்ற அந்த நடத்தையை சொல்றது காஷ்ரி. ஓகே, தென் சினிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வேர்ட் தான். ஓகேவா, இதுவுமே இந்த காஷ்ரி இதெல்லாமே நெகட்டிவான வேர்டு. இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ். இவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா நடந்துப்பாங்க, இவங்க அப்படி நடக்க மாட்டாங்க. ஓகே, அப்படியே ஆப்போசிட்டா இது வரும். தென் சினிஸ்டர்னா என்னன்னா ரொம்ப பயம் புறுத்தக்கூடிய, வெறுக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரி மீனிங்ல வரும் சினிஸ்டர். இது நல்லா பாத்துக்கோங்க, இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். காஷ், காஷ்ரி, சினிஸ்டர். அடுத்து ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது, ஆந்த்ரோபோ அப்படின்னாலே ஹியூமன் கைண்ட் பார்த்தோமா. ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஒரு நவுன். ஓகேவா, ஒரு படிப்பு. லஜி அப்படின்னாலே ஸ்டடி குறிக்கும். ஆந்த்ரோபாலஜினா ஹியூமனை பத்தின ஸ்டடி, ஹியூமன் கைண்ட பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி. அதுதான் மானுடவியல் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதை பத்தி படிப்பாங்கல்ல ஒரு பர்சன் அதை படிப்பாங்கல்ல, அவங்களை என்ன சொல்றோம், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அந்த மானுடவியல் அறிஞர். அடுத்து ஆந்த்ரோபாலஜிக்கல், இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வருது. ஓகேவா, ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்படிங்கிறது அதேதான், அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது. தென் பிலாந்திரபினா மக்களை லவ் பண்றவங்க, ஹியூமன் கைண்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லார்கிட்டையும் கருணையோட, அன்போட, பாசத்தோட இருக்கிறது தான் இந்த பிலாந்திரபி. ஓகேவா, இது அந்த மனித நேயத்தை குறிக்கும். யார் அப்படி இருக்காங்களோ அந்த பர்சன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிலாந்திரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிலாந்திரபி அப்படின்னா அந்த குணத்தை குறிக்கும். அந்த குணம் யாரு அந்த குணத்தை வச்சிருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிலாந்திரபிஸ்ட். இது படிப்பு குறிக்கும். அந்த படிப்பு யாரு படிச்சாங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இந்த இடத்துல பிலாந்திரபிஸ்ட். இந்த இடத்துல இந்த இஸ்ட்னு வந்தாலே அது அந்த பர்சனை குறிக்கும், அந்த அறிஞரை குறிக்கும். ஓகேவா, அதான். தென் அந்த பிலாந்திரபிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா வரும். ஓகேவா, மனிதமையுள்ள பிலாந்திரபிக் பர்சன், பிலாந்திரபிக் பாய், பிலாந்திரபிக் கேர்ள். ஓகேவா, இந்த பிலாந்திரபிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இது நவுன் தான், இதுவும் நவுன் தான். அடுத்து ஜைனி அப்படின்னாலே உமன் ரிலேட்டட் பார்த்தோமா. ஜைனகாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த டாக்டரை குறிப்போம். சரியா, யார் அந்த பெண்களுக்கு ரிலேட்டடா இதை வந்துட்டு ட்ரீட் பண்றாங்களோ அவங்கள ஜைனகாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அந்த படிப்புக்கு பேரு ஜைனகாலஜி. ஓகேவா, அதே மாதிரி ஜைனகாலஜிக்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ், ஏஎல்ல முடியுது. சோ அது அட்ஜெக்டிவா வரும். இது கிராமர்ல பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ஆனா என்ன மீனிங், பெண்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இது. ஓகேவா, தென் வந்து கேமோஸ் அப்படின்னாலே மேரேஜ். மோனோகமினா ஒரு சிங்கிள் மேரேஜ். மோனோகேமிஸ்ட்னா யாரு அந்த சிங்கிள் மேரேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மோனோகேமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த மேரேஜை குறிக்கும், இது அந்த மேரேஜ் யார் பண்ணிருக்காங்களோ அவங்களை குறிக்கும். அடுத்து மோனோகேமஸ் அப்படின்னா அதோட அட்ஜெக்டிவ், இதோட அட்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் அடுத்து பைகமி அப்படின்னா ரெண்டு மேரேஜ் பண்றவங்க, இல்லீகலா
இரண்டாவது திருமணம் பண்றவங்கள பைகாமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்சனை பைகாமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைகாமஸ் அப்படிங்கிறது அதோட அட்ஜெக்டிவ். ஓகேவா? இது ரெண்டுமே என்ன, 2 தடவை கல்யாணத்தை குறிக்கும். அடுத்து பாலிகமினா 2க்கும் மேற்பட்ட பல திருமணத்தை குறிக்கும். பாலிகமிஸ்ட் அப்படின்னா அப்படி பல திருமணம் பண்ற அந்த பர்சனை வந்து பாலிகமிஸ்ட் சொல்லுவாங்க. பாலிகமஸ் அப்படின்னா அந்த குணத்தை, அந்த அட்ஜெக்டிவா வரும் இந்த இடத்துல. ஓகேவா? யார் அந்த உடைய அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இந்த குணமுடைய ஒரு மனுஷன், இந்த குணமுடைய ஒரு பையன் அப்படி சொல்றதா பாலிகமஸ். அடுத்து பாலி அப்படின்னாலே மெனின்னு அர்த்தம். ஜைனி அப்படின்னா உமன் அர்த்தம். ஆண்ட்ரோ அப்படின்னா மேனு அர்த்தம். அதை வச்சு இங்க கொடுத்துருக்கோம். பாலிஜைனி அப்படின்னா வந்துட்டு ஆண்களை வந்துட்டு செவரல் வைஸ் வச்சிருக்காங்க. இதுவுமே அதுதான், பாலிகாமி மாதிரிதான். பாலிகாமியுமே சேம் தான். அடுத்து பாலிஜைனிஸ்ட் அப்படிங்கிறவங்க இவங்களும் அதே தான், பல வைஃப் கொண்டவங்க. பாலி அப்படின்னாலே மோர் அப்படின்னு அர்த்தம், மெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜைனிஸ்ட் இது வந்து அந்த அந்த முறையை குறிக்கிறது, அந்த இதை ஃபாலோ பண்ற பர்சனை குறிக்கக்கூடியது. அந்த யார் எந்த ஆண் வந்து பெண்களை அதிகமா திருமணம் பண்ணிருக்காங்களோ அவங்கள வந்து பாலிஜைனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிஜைனஸ்ங்கிறது அதோட அப்படி அட்ஜெக்டிவ். ஓகேவா? அதோட அப்படி அட்ஜெக்டிவ். அடுத்து பாலிஆண்ட்ரி அப்படின்னா வந்துட்டு ஒரு பெண் பல கணவர்களை கொண்டிருப்பாங்க. இங்க ஒரு ஆண் பல பெண்கள் வரும். இங்க ஒரு பெண் பல ஆண்கள். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு என்ன முக்கியம், ஆண்ட்ரி அப்படின்னா என்ன, ஆண்ட்ரிஸ்ட் அப்படின்னா என்னங்கிற வித்தியாசத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆண்ட்ரஸ் அப்படின்னா என்ன, அட்ஜெக்டிவ். ஆண்ட்ரி அப்படின்னா அந்த குணத்தை குறிக்கும். அந்த குணத்தை யாரு அந்த பர்சன் குறிக்கிறது வந்துட்டு ஆண்ட்ரிஸ்ட். அடுத்து பாலியாண்ட்ரஸ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ். ஓகேவா? கொண்ட, அந்த குணம் கொண்ட மனுஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மிசாந்திரபினா ஹியூமன். மிசோ அப்படின்னாலே ஹேட் அப்படின்னு அர்த்தம். ஆந்த்ரபி அப்படின்னா மேன். சோ ஹியூமன்னாலே பிடிக்காதவங்க. அந்த இது அந்த குணத்தை குறிக்கும், இது அந்த குணத்தை யாரு வச்சிருக்காங்களோ அந்த பர்சனை குறிக்கும். அப்புறம் மிசாந்திரபிக் அப்படிங்கிறது இங்க அட்ஜெக்டிவா வரும். மிசோகைனினா கல்யாணமே பண்ணாம இருக்கிறவங்க. ஓகேவா? பெண்களே பிடிக்காதவங்க, பெண்களே இந்த இடத்துல பிடிக்காது. சரியா? அடுத்து மிசோஜைனிஸ்டிக் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்கிறவங்க. ஓகே, யார் அந்த பெண்களை பிடிக்காம இருக்கிறாங்களோ அந்த பர்சனை குறிக்கக்கூடியது. அப்புறம் அந்த குணத்தை குறிக்கக்கூடியது. தென் இது வந்து மேரேஜ், திருமணமே வெறுக்கிறவங்க. அப்புறம் மிசோகாமஸ் அப்படிங்கிறது அந்த அட்ஜெக்டிவா வந்துருது. ஓகே, அதே வந்து மிசோகாமிஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மிசோகாமிஸ்ட் இவங்க திருமணமே பிடிக்காதவங்க. சரியா? அடுத்து ஆசட்டிசம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கடுமையான எவ்வளவு சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து தாங்கிக் கொள்றவங்க. அதுதான் யாருன்னா இந்த ஆசட்டிக் பர்சன். ஓகேவா? சன்னியாச வாழ்க்கை, சன்னியாசி, துறவி எல்லாம் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலா ரிவிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம படிச்சதை இன்னைக்கே நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். அது எப்படின்னா ஆக்டிவா எக்ஸசைஸ் போடுற மூலமா. ஓகேவா? சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப பாருங்க. அண்ட் டேஷ் திங்ஸ் ஒன்லி ஆஃப் ஹிம்செல்ஃப், ஆல்வேஸ் ஆஸ்கிங் வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. இந்த இடத்துல எனக்கு இதுல என்ன நல்லது இருக்கு, எப்பவுமே அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது நடந்தா இதுல எனக்கு என்ன நல்லது இருக்கு, இந்த விஷயம் நடந்தா எனக்கு இதுல என்ன நல்லது இருக்குன்னு நினைக்கிறவங்க தான். சோ நான் இந்த பேஜுக்கு ஒரு 1 minute டைம் கொடுக்குறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லா வேர்ட்ஸையுமே அப்படியே ட்ரை பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நீங்க கரெக்டா போடணும். நவுன் எது, அட்ஜெக்டிவ் எது அப்படிங்கறத கரெக்டா பார்த்து போடணும். இப்ப பார்க்கலாமா? இப்போ and dash things only of himself,
இவங்க அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. இதுல என்ன எனக்கு என்ன நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சோ அப்ப இந்த இடத்துல ஈகோயிஸ்டிக், இந்த இடத்துல அந்த பர்சனை பத்தி தான் சொல்றாங்க. சோ அப்ப இங்க என்ன வரும்? ஈகோயிஸ்டிக். ஓகே, இந்த இடத்துல அந்த பர்சன் தான் அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. இது சப்ஜெக்ட், இது வேர்ப். ஓகேவா? அடுத்து ஜெனரஸ், இந்த இடத்துல அட்ஜெக்டிவா வந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரணும். ஓகேவா? இந்த இடத்துல ஜெனரஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரணும். இது கேவ்ங்கிறது வேர்பு. ஸோ நான் எப்பவுமே எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுல அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எது வேர்ப் எது நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே அந்த சென்டென்ஸ்ல பாதி இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? ரொம்ப முக்கியம் கொடுக்கக்கூடியது சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் தான். ஓகேவா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க? gave away her entire bonus to charity expecting nothing back. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தன்னோட போனஸ் எல்லாத்தையுமே சேரிட்டிக்கு கொடுத்துட்டாங்க, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பனா அந்த மாதிரி பர்சன்னா என்ன? ஆல்ட்ரூயிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த இடத்துல அந்த பர்சனை தானே சொல்லணும். ஓகேவா? அந்த பர்சனை சொல்லணும். அதனால ஆல்ட்ரூயிஸ்ட்னே சொல்லிக்கலாம். ஆல்ட்ரூயிஸ்டிக் வேண்டாம், நவுன் தானே இங்க வரணும். சோ அப்போ ஆல்ட்ரூயிஸ்டிக்னா அது அட்ஜெக்டிவா வரும். அப்ப நமக்கு இங்க என்ன தேவை? ஆல்ட்ரூயிஸ்ட் அப்படின்னு தான் தேவை, நவுன் தான் தேவை. ஓகேவா? இது ஒரு அட்ஜெக்டிவ். ஆல்ட்ரூயிஸ்ட் அப்படிங்கிறது அந்த பர்சனை குறிக்கக்கூடியது, நவுன். ஓகே, அவங்க தன்னோட என்டையர் போனஸையும் சேரிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து she is dash, இந்த இடத்துல ஒரு நவுன் தான் வரணும். ஓகேவா? she is dash able to write neatly with both her right and her left hand. ரைட் ஹேண்ட்லயும் லெஃப்ட் ஹேண்ட்லயும் நல்ல அழகா எழுதக்கூடியவங்க. சோ அப்ப என்ன ஞாபகம் வரணும்? ஆம்பி. ஓகேவா? she is ambidextrous. ஆம்பி அப்படின்னாலே போத், ambidextrous ரெண்டு ஹேண்ட்லயும் நல்லா எழுதக்கூடியவங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நவுனா வந்துச்சு. இந்த நவுன் வந்து எதை பத்தி பேசுது? அந்த அவளை பத்தி பேசுது. ஓகே, சோ இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து his dash in handling the angry crowd impress everyone. ஓகே, இந்த இடத்துல அவனோட திறமையை பத்தி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கில்ல கொடுத்துருக்காங்க. நவுன் ஃப்ரம் adroit. adroit அப்படிங்கிற வேர்டோட நவுன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்க, adroit அப்படிங்கிறது இந்த பர்சனை குறிக்கும். அதோட நவுன் அவங்கதான் அதான் கேட்டிருக்காங்கல்ல, நவுன் ஃப்ரம் adroit அப்படின்னு சொல்லி. அப்போ adroitness. அப்ப இந்த இடத்துல adroitness எழுதணும். சரியா? adroitness. அப்ப இத சொல்லி பாருங்க, அவனுடைய adroitness, அவனுடைய திறமைனால அவன் என்ன பண்ணா? கிரௌட வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டான். அப்ப இந்த இடத்துல இந்த வேர்டு அவனோட திறமையை குறிக்குது. சோ இவங்க என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க? adroitோட நவுன் எழுத சொல்லியிருக்காங்க. சோ அப்ப adroitness. adroit அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, ஆனா இங்க நமக்கு என்ன தேவை? இந்த ஹிஸ்ங்கிறது ஒரு ஆல்ரெடி ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவா இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் தான் வரணும். சோ அப்போ adroitness அப்படிங்கறத நம்ம போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா dash is marriage to only one partner at a time. ஒரே ஒரு பார்ட்னரை மேரேஜ் பண்றது, ஒருத்தவங்களை மட்டும் மேரேஜ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு என்ன அப்படின்னா அதுதான் மோனோகமி. இந்த இடத்துல நவுன் தான் வரணும், மோனோகமி. இங்க அந்த பர்சனை பத்தி கொடுக்கல. இந்த இடத்துல ஏதோ இப்ப சப்போஸ் அந்த பர்சனை பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? மோனோகமிஸ்ட் அப்படின்னு எழுதணும். மோனோகமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஆனா இங்க பர்சனை பத்தி கேட்கல, அந்த ப்ராசஸ பத்தி தான் கேட்டிருக்காங்க. சோ அந்த ப்ராசஸ் பத்தி கேட்கும்போது மோனோகமி அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். அடுத்து the dash inventor cared about nothing but his own greatness அப்படின்னு கேட்டிருக்காங்க. obsessively self important person. ரொம்ப தீவிரமா தனக்கு இது கொடுக்குறவங்க, தனக்கு செல்ஃபா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, தீவிரமா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஈகோ மேனியாக் அப்படின்னு பார்த்தோமா? த ஈகோ மேனியாக் எழுதலாம். இன்வென்டர்னு இருக்கு, இங்க ஒரு நவுன் இருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் தான் தேவை. சரியா? ஓகே, அப்ப இந்த இடத்துல ஈகோ ஈகோ மேனியாக்கல்.
சரியா? சோ இந்த பேஜ்ல இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஈகோ மேனியாக் இன்வென்டர், ஈகோ மேனியாக்கல். அடுத்து years of betrayal bred a deep dash in him. He trusted no one. ரொம்ப வருஷமா அவன் வந்து நிறைய பேர் அவனை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால அவன் எந்த மாதிரியான ஒரு பர்சனா மாறிட்டான்? hatred of mankind. மனுஷங்களே, மக்களையே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும்? மக்களே வெறுக்கிறவங்கன்னா மிசாந்த்ரோப். எப்படி மாறிட்டான்? மிசாந்த்ரஃபா மாறிட்டான் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? மிசாந்த்ரஃபா மாறிட்டான். இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? அட்ஜெக்டிவ். இந்த நவுன் யூஸ் பண்ணணுமா, அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணுமானா டீப் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு. அப்ப இந்த டீப் இந்த இடத்துல அந்த பர்சனை குறிக்காங்களா இல்ல இல்ல அந்த ப்ராசஸ குறிக்குதான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ராசஸ குறிக்கி, அப்போ மிசாந்த்ரஃபி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? அவனுக்குள்ள இருந்த அந்த மிசாந்த்ரஃபி அப்படிங்கிற குணம், ஓகேவா, அந்த குணத்தை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. அதனால இங்க மிசாந்த்ரஃபின்னு எழுதணும், மிசாந்த்ரஃப்னு எழுதக்கூடாது. மிசாந்த்ரஃப்னா அந்த பர்சனை குறிக்கக்கூடியது. அவங்கதான் அவங்க பர்சனை பத்தி தான் இங்க ஆல்ரெடி இருக்குல்ல, ஹிம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இங்க நம்ம என்ன எழுதணும்? மிசாந்த்ரஃபி அப்படின்னு எழுதணும். ஒரு நவுன் தேவை, மிசாந்த்ரஃபின்னு எழுதணும். மிசாந்த்ரஃபி தான் கரெக்ட். ஓகே, சோ ஹேட்ரட் ஆஃப் மேன்கைண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வரும் அப்படின்னா மிசாந்த்ரஃபி அப்படின்னு சொல்லணும். இந்த வேர்ட் பவர் மேடிசி புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கவர் ஆயிடும், ரூட் வேர்ட்ஸ் கவர் ஆயிடும், சினானியம் ஆன்டோனியம்ஸ் கவர் ஆயிடும், மீனிங்லாம் கவர் ஆயிடும். எக்ஸப்ட் இந்த இடியம்ஸ் பிரேசஸ் மட்டும் இதுல வராது, மீதி எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கவர் ஆயிடும். ஓகேவா? இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த நவுனு அட்ஜெக்டிவ்லாம் உங்களுக்கு மறுபடி இங்க கொடுத்தேன்னா கிராமட்டிக்கலாவும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கிராமட்டிக்கலா நீங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் இல்ல ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க, எந்த இடத்துல நவுன் போடணுமா, வேர்ப் போடணுமா, அட்ஜெக்டிவ் போடணுமான்னு. சோ அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல எங்கெங்கெல்லாம் நான் நவுன் போட்டிருக்கேன் அப்படிங்கறத கரெக்டா பாருங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஈகோயிஸ்டிக் அண்ட் ஈகோயிஸ்டிக் நவுன் போட்டேன், இந்த இடத்துல ஒரு நவுன் போட்டேன் ஆல்ட்ருயிஸ்ட், அந்த பர்சனை குறிக்கக்கூடிய நவுன். அப்புறம் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். தென் ஆட்ரைட்னஸ் அப்படிங்கிறது நவுன், அவனே கொடுத்துட்டான். ஏன்னா ஆட்ரைட்டோட நவுன் எழுத சொல்லி அவனே கொடுத்துட்டான். ஆட்ரைட் அப்படின்னா அட்ஜெக்டிவ், ஆட்ரைட்னஸ் அப்படிங்கிறது வந்து நவுன். அதே இது மோனோகமி, இங்க அந்த ப்ராசஸ பத்தி சொல்றாங்களா இந்த பர்சனை பத்தி சொல்றாங்களான்னு முக்கியமா பார்க்கணும். ஓகேவா? ஆனா ரெண்டுமே நவுன் தான். ப்ராசஸ பத்தி சொன்னாலும் சரி, அந்த பர்சனை பத்தி சொன்னாலும் சரி, அது நவுன் தான். ஆனா இங்க நமக்கு சென்டென்ஸ்ல ப்ராசஸ பத்தி சொல்லணுமா இல்ல அந்த பர்சனை பத்தி சொல்லணுமா? இங்க அந்த ப்ராசஸ பத்தி தான் சொல்லியிருக்காங்க. யாருக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்களோ அத அந்த அந்த முறையை, அந்த மேரேஜ் முறையை என்னன்னு சொல்லுவோம்? மோனோகமின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அந்த முறையை பின்பற்றின அந்த பர்சன் என்னன்னு சொல்லுவோம்? மோனோகமிஸ்ட்னு சொல்லுவோம். இப்ப புரிஞ்சுச்சா? அதே மாதிரி இங்க ஈகோ மேனியாக்கல் இன்வென்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இல்ல ஈகோ மேனியாக் அப்படின்னா ஈகோ மேனியாக்னாலும் சரி, மேனியாக்கல்னாலும் சரி, என்னது ரொம்ப வெறித்தனமா செல்ஃபிஷா இருக்கிறவங்க. ஓகேவா? அதீதமா செல்ஃபிஷா இருக்கிறவங்க. ஓகே, ஈகோ மேனியாக்கல். தென் இங்க பாத்தீங்கன்னா அந்த குணத்தை பத்தி இங்க சொல்லணுமா இல்ல அந்த மனுஷனை பத்தி சொல்லணுமா? மிசாந்த்ரஃப் அப்படிங்கறது அந்த மனுஷனை பத்தி சொல்றது, மிசாந்த்ரஃபி அப்படிங்கறது அந்த குணத்தை, அந்த ப்ராசஸ பத்தி சொல்றது. ஓகே, ப்ராசஸ பத்தி சொன்னா எப்படி போடணும், இல்ல அந்த மனுஷனை பத்தி பேசினா என்ன போடணும் அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து awkward and tactless. His dash embraced the host at dinner. இப்ப இங்க அதை பார்த்தோம், awkward, clumsiness இதெல்லாம் வச்சு ஒண்ணு பார்த்தோம். இங்க இருக்கு காஷ்ரி, சினிஸ்டர், இதெல்லாம் என்னது வச்சு பார்த்தோம்? ரொம்ப ஒரு நல்ல இடத்துல ஒரு சென்சே இல்லாம சில விஷயங்களை பண்றதுதான் இந்த மாதிரி தர்ம சங்கடமா ஏற்படுத்துறது. அதுதான் ஆக்வர்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆக்வர்ட் அண்ட் டேக்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஹிஸ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? நவுன் வரணும். அது வந்து வேர்ப் இங்க கொடுத்துருக்காங்க. சோ எல்லாரையும் எம்ப்ரஸ் பண்ண வச்சுச்சு, எல்லாரையும் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட வச்சுச்சு, இல்ல முக சுளிக்கிற அளவுக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க வரும். சோ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் என்ன வரும்? காஷ்ரி, ஹிஸ் காஷ்ரி. முன்னாடி இப்பதான் பார்த்தோம் காஷ்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டுக்குமே மீனிங் என்னன்னா அந்த அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த கிளம்சினஸ். ஓகேவா? சோ இந்த இடத்துல நமக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாமலாம் சிலர் இருப்பாங்கல்ல. ஓகே, ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு. ஓகே, ஒரு பெரிய மேடையில ஏறி ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்ப அது கிளம்சியான சிச்சுவேஷன் தானே, அதுதான் சொல்றாங்க.
அடுத்து a dash has several, இது சப்ஜெக்ட் verb இருக்கு, அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் வரணும். சோ நமக்கு நவுன் தான் இங்க யூஸ் பண்ணணும். has several spouses at the same time. இந்த இடத்துல என்ன பேசுறாங்க? இந்த இடத்துல ஒரு பர்சனை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த டேஷ் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பௌசஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்பௌசஸ் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அந்த பர்சனை பத்தி போடணும். பர்சனை தூக்கி போடணும் அப்படின்னா மிசோ கமிஸ்ட் போடணுமா, நிறைய ஸ்பௌஸ் அப்படின்னா பாலிகமிஸ்ட் போடணுமா, பாலிகமி அப்படின்னு போடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாலிகமிஸ்ட். ஏன்னா பர்சனை பத்தி பேசுறாங்க, ஹேஸ் இவங்களுக்கு இருக்கு. அப்போ பாலிகமிஸ்ட் பர்சனை பத்தி போடணும். அந்த பர்சனுக்கு தான் நிறைய வைஃப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து the dash monk owned nothing and ate one simple meal a day. இந்த இடத்துல மாங்க்ங்கிறது நவுனு, அப்ப இந்த இடத்துல adjective போடணும். and ascetic monk, ascetic monk owned. ஓகேவா? இந்த மாங்க் அவங்க எதுவுமே ஓன் பண்ணல, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டுட்டு சிம்பிளா இருக்காங்க, சிம்பிள் லைஃப் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப அதே மாதிரி இப்ப அடுத்த வேர்டு பார்க்கலாம், அடுத்த சென்டென்ஸ் போலாம். her. சோ இப்ப அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் போலாம். her dash concern for the poor made her loved by all. இந்த இடத்துல verb இங்க இருக்கு, for preposition, சோ அதெல்லாம் prepositional objectல வந்துரும். then her dash concern இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா altruistோட adjectiveல இருந்து வரணும். அந்த டேஷ்ல வந்து altruistோட adjective வரணும். இங்க ஏன் adjective வரணும்னா இந்த her அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு adjective, concern அப்படிங்கிறது ஒரு noun. அப்ப இந்த இடத்துலயும் நமக்கு இன்னொரு ஒரு adjectiveஆன வேர்டு தான் வரணும், adjective வேர்டு தான் வரணும். அது எப்படின்னா ஆல்ட்ரிஸ்ட்னா நவுன் நமக்கு தெரியும். சோ ஆல்ட்ரிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? அந்த மாதிரி குணம் இருக்கக்கூடியது. ஓகே, அந்த குணத்தை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த இடத்துல அட்ஜெக்டிவ், இதோட அட்ஜெக்டிவ் என்ன? ஆல்ட்ருயிஸ்டிக், ஆல்ட்ருயிஸ்டிக் கன்சர்ன். ஹெர் ஆல்ட்ருயிஸ்டிக் கன்சர்ன், அவளுடைய இந்த மாதிரி ஆல்ட்ருயிஸ்டிக் கன்சர்ன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவ ஒரு கன்சர்ன்ல இருக்கா. ஓகேவா? ஏழைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாரும் அவளை வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லவ்டு பை ஆல். அப்ப இங்க இதுதான் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டோட வேர்பு இங்க இருக்கு. ஓகேவா? ஹெர் ஆல்ட்ருயிஸ்டிக் கன்சர்ன், அந்த கன்சர்ன் தான் எல்லாராலையும் விரும்பப்படப்படுது. ஓகேவா? அவ அப்படி கன்சர்னா இருக்கக்கூடிய பர்சனா இருக்கனாலதான் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஆளா இருக்கிறா. அடுத்து a dash is the doctor a woman sees for her reproductive health. ஓகேவா? ஓகே, ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஹெல்த். ஓகே, அதுக்கு பெண்கள் வந்து எந்த டாக்டரை போவாங்க? கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி போவோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல அந்த டாக்டர் யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப பர்சன் தான் சொல்லணும், கைனகாலஜிஸ்ட். கைனகாலஜிஸ்ட் இஸ் த டாக்டர். இந்த இடத்துல அந்த பர்சனை பத்தி தானே பேசுறாங்க. இந்த பர்சனை தான் உமன் வந்து அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடா, ஓகே, ரீப்ரொடக்டிவோ இல்ல எல்லா நார்மலாவே உமன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ஓகே, இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு 10-12 சென்டென்ஸ் இருக்கா? அந்த 12 சென்டென்ஸ்லயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நவுன் எப்படி, அந்த ஒரு வேர்டு நவுனா வந்தா எப்படி யூஸ் ஆகும், அட்ஜெக்டிவா வந்தா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரியலாட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இப்போ பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிராமர்ல உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம ஃபியூச்சர்ல நீங்க கிராமர் படிக்கும்போது இங்க கிளியர் ஆயிடும். இந்த இடத்துல எப்படி போட்டா அது அட்ஜெக்டிவ் நவுன் ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு சிம்பிளா, இப்போ ஒருத்த வந்து செல்ஃபிஷா இருந்தா அது ஈகோயிஸ்ட். அப்புறம் அதே வந்து அவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆல்ட்ருயிஸ்ட். ஓகேவா? அந்த பர்சனை சொல்றேன், ஆல்ட்ருயிஸ்ட் அப்படிங்கிற பர்சன். அப்புறம் வந்து ரைட் ஹேண்ட்லயும் ரெட் ஹேண்ட்லயும் நல்லா எழுத பண்ணாங்கன்னா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். இந்த மீனிங் மட்டும் ஞாபகம் வருதான்னு பாருங்க. இங்க நம்ம கிராமட்டிக்கலா நான் பண்ணிருக்கிறது உங்களுக்கு தெரியலாட்டி பரவாயில்ல, பட் மீனிங் கரெக்டா ஞாபகம் இருக்கா, மீனிங் வந்து உங்களுக்கு இதுல புரிஞ்சுதா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஓகேவா? கிராமட்டிக்கலா யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ ஆட்ரைட்னஸ் அப்படின்னா என்ன? நல்லா ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்க ஆட்ரைட்னஸ். மோனோகமி அப்படிங்கிறது அந்த மேரேஜ், ஒரே ஒரு சிங்கிள் மேரேஜ் குறிக்கிறது. அதே அந்த பர்சனை குறிக்கும் போது மோனோகமிஸ்ட். ஈகோமேனியாக், பெட்ரையல். இந்த இடத்துல அந்த ப்ராசஸ பத்தி சொல்லும் போது மிசாந்த்ரபி, அதுக்கப்புறம் அந்த பர்சனை பத்தி சொல்லும் போது மிசாந்த்ரப். தென் ஆல்காட் சிச்சுவேஷன், காஷ்ரி, காஷ்.
ஓகே, அட்ஜெக்டிவ் நவுன் எது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது வந்து என்னன்னா மத்தவங்க எல்லாத்தையும் வந்து தலைகுனிய வைக்கக்கூடிய, எம்பரஸ் ஆக்கக்கூடிய, வெக்கப்பட வைக்கக்கூடிய ஒரு மாதிரியான செயல். அடுத்து பாலிகமிஸ்ட், பாலிகமி, ஆசெட்டிக், ஆசெட், ஆசெட்டிக் மாங் அப்படி சொல்றோம்ல, ஆசெட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ட்ருயிஸ்ட், ஆல்ட்ருயிஸ்டிக். ஆல்ட்ருயிஸ்ட் அப்படின்னா நவுன், ஆல்ட்ருயிஸ்டிக்னா அட்ஜெக்டிவ். ரெண்டுக்குமே மீனிங் என்ன? எல்லாருமே நல்லா இருக்கணும், மக்களை விரும்பணும், மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். அதான். அடுத்து கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா இவங்க வந்து ஒரு உமன் ரிலேட்டடா ஹெல்த் பார்க்கக்கூடிய டாக்டர். சரி, இப்போ இந்த இடத்துல மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன். உங்களால ட்ரை பண்ண, உங்களால இது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஈஸி தான். இப்போ ஈகோயிஸ்ட் அப்படின்னா என்ன? செல்ஃபிஷ். அடுத்து ஆல்ட்ருயிஸ்ட் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ லவ் ஆஃப் மேன்கைண்ட் ஷோன் பை விமன், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு. ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்னா ரெண்டு ஹேண்டுமே வர்றது, ஹேண்ட்ஸ், போத் ஹேண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் என்ன? ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்க்கு வரும். மிசாந்த்ரப்னா ஹேட்டர் ஆஃப் மேன்கைண்ட், மக்கள் எல்லாம் வெறுக்கிறவங்க. ஆசெட்டிக் அப்படின்னா மாங்க், செல்ஃப் டினைல், இந்த இடத்துல இருக்கிறது. சிவியரா செல்ஃப் டினைல்ல இருப்பாங்க. ஓகே, சுயமா எதையுமே விரும்ப மாட்டாங்க. தென் காஷ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்? காஷ்ங்கிறது ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன், ஆப்கார்டான ஒரு சிச்சுவேஷன் சொல்றது. அப்ப காஷ் அப்படிங்கிறது என்னன்னா சோசியலி ஆப்கார்ட் அண்ட் டேக்லெஸ். ஓகே, காஷ் அப்படிங்கிறது. பிலாந்திரபி அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். கேர்ஸ் ஃபார் அதர்ஸ் வெல்ஃபேர், மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா மோனோகமி அப்படிங்கிறது என்ன? மோனோகமிக்கு சிங்கிள் மேரேஜ்ல மேரேஜ் டு ஒன் பார்ட்னர் அட் அ டைம். ஓகே, மேரேஜ் டு ஒன் பார்ட்னர் அட் அ டைம் தான் அது. வெயிட், இந்த இடத்துல இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா, இப்போ ஆல்ட்ருயிஸ்ட், ஆல்ட்ருயிஸ்டுக்கும் பிலாந்திரபிக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குங்க. நம்ம எப்படி தப்பா போட்டோம்னா எக்ஸாம்ல தப்பாயிடும். அதனால இதை எடுத்து பாருங்க. ஆல்ட்ருயிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாரையும் மக்களோட நல்லதுக்கு, அதர். ஆல்ட்ருயிஸ்ட், ஆல்டர் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தோம், அதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இந்த இடத்துல அதர்ங்கிறது இங்கதானே இருக்கு. அதர்ஸ் வெல்ஃபேர்னா என்ன? அதர்ஸ் வெல்ஃபேர்ங்கிறது இங்கதானே இருக்கு. அப்ப நம்ம ஆல்ட்ருயிஸ்டுக்கு இந்த ஆன்சர் தான் போடணும். ஓகேவா? ஆல்டர் அப்படிங்கிற வார்த்தை என்ன? அதர்னு வரும். அப்போ ஆன்சர் இந்த இடத்துல லவ் ஆஃப் மேன்கைண்ட் போடக்கூடாது, இதுதான் போடணும், கேர்ஸ் ஃபார் அதர் அப்படிங்கிறது. பிலாந்திரபிக்கு தான் என்ன பண்ணணும்? லவ் ஆஃப் மேன்கைண்ட்னு போடணும். ஓகேவா? இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, இதுல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச், கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து சோ இது அப்படியே சினானியம்ஸ், அதுக்கு டைரக்டா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. ஈகோயிஸ்ட் அப்படின்னா செல்ஃப் சீக்கர், ஓகே, சுயநலம் விரும்புறது. ஆல்ட்ரிஸ்ட்னா மத்தவங்க, மற்றவர்கள், அதர்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஈகோடிஸ்ட்னா போஸ்டர், போஸ்டர்னா என்ன? தற்பெருமை பேசுறவங்க. அதே மாடஸ்ட் பர்சனா ரொம்ப ஹம்பிளா இருக்கிறவங்க. ஓகே, தென் ஆல்ட்ருயிஸ்ட் அப்படிங்கிறது ஹியூமனிடேரியன். ஓகே, அந்த மனுஷங்களை குறிக்குள்ள. ஓகே, ஆல்ட்ருயிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த மனுஷனை குறிக்கிறது. தென் ஈகோயிஸ்ட்ங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இன்ட்ரோவர்ட்னா ரிசர்வ்டா இருக்கிறவங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்னா நல்லா சோசியலா எல்லாரும் கூட பழகணும்னு நினைக்கிறவங்க. தென் ஆம்பிவர்ட்னா ரொம்ப பேலன்ஸ்டு டைப்பா இருக்கிறவங்க. சரியா? ரெண்டுமே சமமா இருக்கிறது. மிசாந்த்ரப் அப்படின்னா என்ன? ரொம்ப சினிக். சினிக்னாலே ஒரு நெகட்டிவான வேர்டு, மக்களை பிடிக்காதவங்க, மக்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க. ஓகே, கெடுதல் விளைக்கிறவங்க, கேடு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி வர்றது சினிக், சினிக்கல். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிலாந்திரபிஸ்ட் வரும். தென் மிசோகைனிஸ்ட், இது வந்து அந்த பர்சனை தான் குறிக்கிறாங்க. ஓகேவா? பர்சனை குறிக்கிறாங்க. சோ உமனை ஹேட் பண்ணக்கூடிய பர்சனை சொல்றது. அதே ஃபெமினிஸ்ட்னா உமனை லவ் பண்றவங்க. அதே இது மிசோகமிஸ்ட் அப்படிங்கிறது மேரேஜ் ஹேட்டர். அங்க அப்படிலாம் இல்ல, மேரேஜ் லவ்வர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அது நார்மலான ஒரு விஷயம், அதுக்கு ஆண்டனியம் வராது. ஆசெட்டிக் அப்படின்னா என்ன? அப்ஸ்டைனர். அப்ஸ்டைனர்னா என்னன்னு சொன்னால எல்லாமே துறந்து வாழ்க்கையே விட்டு விலகிறது, எல்லாம் நார்மலான அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து விட்டு விலக்கி வைக்கிறது, அதுதான் ஆப்ஸ்டைனர் சொல்லுவோம். ஹெடானிஸ்ட்ங்கிறது அதோட ஆண்டனியம், ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஹெடானிஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஸ்டைனர், ஆசெட்டிக், ஓகே, ஆஸ்டர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இந்த ஆசெட்டிக்கோட ரிலேட்டடான வேர்ட்ஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து என்னன்னா அந்த ஃபேமிலி, ரூட் ஃபேமிலி பார்த்தோம்ல, இது அந்த நவுன் அட்ஜெக்டிவ் அதோட இது. இப்போ இந்த இடத்துல ஈகோயிஸ்டோட நவுன் கேட்டிருக்காங்க. ஈகோயிஸ்ட், பிலாசபி ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈகோயிஸ்டிக் சொல்லலாமா? அப்புறம் இல்ல ஈகோயிசம். ஓகேவா? ஈகோயிசம் கரெக்டா வரும், ரைட்? அடுத்து அட்ஜெக்டிவ் ஃப்ரம் ஆல்ட்ருயிஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ ஆல்ட்ருயிஸ்டிக்கல், ஆல்ட்ருயிஸ்டிக் அப்படின்னு வரும் இந்த இடத்துல.
இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணதான் அது அட்ஜெக்டிவா நவுனா அப்படிங்கறது நீங்க பார்க்க அந்த வேர்டை யூஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல ஈகோயிஸ்ட்னு இருக்கு, இதோட நவுனு. இப்ப நவுன் அப்படின்னா அதுவே ஒரு நவுன் தான். அப்ப அதுல இருந்து இன்னொரு தடவை அதை நவுனா எழுதணும்னா ஈகோயிசம். ஓகே, அந்த பிராக்டிஸ்க்கு பேரு டெரரிசம். ஓகே, ஈகோயிசம். ஓகே, அது அந்த மாதிரி ஈகோயிசம் அப்படிங்கிறது அந்த பிராக்டிஸ்க்கு பேரு, அந்த பிலாசபிக்கு பேரு ஈகோயிசம். அதை ஃபாலோ பண்றவங்க ஈகோயிஸ்ட். அடுத்து ஆல்ட்ருயிஸ்ட் அட்ஜெக்டிவ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ ஆல்ட்ருயிஸ்டிக். ஆல்ட்ருயிஸ்டிக். அடுத்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸோட நவுன் கேட்டிருக்காங்க. ஆம்பிடெக்ஸ்டர். சரியா? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸோட நவுன் ஆம்பி டிஒய்ல முடிஞ்சா நவுன்னு சொல்லுவோம். ஸோ ஆம்பிடெக்ஸ்ட்ரிட்டி. ஓகேவா? இப்போ நான் முன்னாடி போய் எடுத்துட்டு இருந்தேன்னா டைம் ஆகும், அதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அதோட நவுன் ஆம்பிடெக்ஸ்ட்ரிட்டி. தென் வந்து ஸ்கில்ஃபுல் வித் ஹேண்ட்ஸ், கையால ஹேண்ட் நல்லா வந்து ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறோம்? அட்ராய்ட். ஓகே, ஹேண்ட்ல வச்சு வரோம் அப்படின்னா டெக்ஸ்ட்ரஸ். ஓகேவா? டெக்ஸ்ட்ரஸ். ஓகே, வெறும் டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா ஹேண்டோட ஸ்கில்ல மட்டும் குறிக்கிறது. தென் வந்து நவுன் நேமிங்க பிலாந்திரபிஸ்ட் பிராக்டிஸ் ஆஃப். ஓகே, பிலாந்திரபிஸ்ட் பிராக்டிஸ் பண்றவங்க யாரு? பிலாந்திரப். இந்த இடத்துல அந்த பிராக்டிஸ்க்கு பேர் தான் கேட்டிருக்காங்க. பிலாந்திரபி அப்படிங்கிற அந்த பிராக்டிஸ்க்கு பேர் கேட்டிருக்காங்க. அதை பிராக்டிஸ் பண்றவங்க பிலாந்திரபிஸ்ட். ஓகேவா? இது அந்த பர்சனை குறிக்கும். அடுத்து மேரேஜ் டு ஒன் பார்ட்னர் அட் அ டைம், அதோட நவுன் தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த பிராக்டிஸை தான் சொல்லணும். ஸோ மோனோகமி. அந்த பிராக்டிஸ் அல்லது அந்த ப்ராசஸ பத்தி சொல்லும் போது என்ன போடணும், இல்ல அந்த பர்சனை பத்தி பேசும்போது என்ன போடணும் அப்படிங்கறத நீங்க கிளியரா பார்த்து வச்சுக்கணும். தென் அட்ஜெக்டிவ் ஃப்ரம் மிசாந்த்ரப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மிசாந்த்ரப்போட அட்ஜெக்டிவ் மிசாந்த்ரப்போட அட்ஜெக்டிவ் மிசாந்த்ரபிக் பர்சன். மிசாந்த்ரபிக். மிசாந்த்ரபிக் மிசாந்த்ரபிக் மிசாந்த்ரோ மிசாந்த்ரபிக். இது அந்த பிராக்டிஸ் சொல்றது. அதே இந்த இடத்துல மிசாந்த்ரபிக் அப்படிங்கிறது அதோட அட்ஜெக்டிவா வரும். ஓகே, மிசாந்த்ரபிக் அப்படிங்கிறது அதோட அட்ஜெக்டிவ். மிசோஜைனிஸ்ட். மிசோஜைனிஸ்ட்ங்கிறது அந்த பர்சன். மிசோஜைனி. அடுத்து பிராக்டிஸ் ஆஃப் சிவியர் செல்ஃப் டினையல். இந்த இடத்துல ஆசிட்டிக்கோட நவுன் கேட்டிருக்காங்க. ஆசிட்டிக்கோட நவுன் ஆசிட்டிக்கே ஒரு நவுன் தான். அப்போ இந்த இடத்துல ஆசெட்டிசம் அந்த பிராக்டிஸ குறிக்கக்கூடியது. ஓகேவா? பிராக்டிஸ சொன்னா ஆசெட்டிசம். பிராக்டிஸ பத்தி பேசும்போது மோனோகமி. பிராக்டிஸ பத்தி சொல்லும் போது மோனோகமி, பர்சனை பத்தி சொல்லும் போது மோனோகமிஸ்ட். அந்த கிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் வச்சுக்கணும். அது கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்டா பொறுத்தா இருந்தா இது ஜஸ்ட் ரிவிஷனுக்காக தானே. இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு இதை அப்படி பாஸ் பண்ணிட்டு நீங்களே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஈகோயிஸ்டுக்கு நவுன் என்ன வரணும், ஆல்ட்ரிஸ்டுக்கு அட்ஜெக்டிவ் என்ன வரணும், அப்புறம் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்க்கு நவுன் என்ன வரணும். ஓகே, அட்ஜெக்டிவ் ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அதோட அட்ஜெக்டிவ்ல என்ன வரணும். இந்த இடத்துல அந்த பர்சனை குறிக்கும் போது பிலாந்திரபிஸ்ட், அப்ப அந்த பிராக்டிஸ குறிக்கும் போது பிலாந்திரபி. இந்த இடத்துல பர்சனை குறிக்கும் போது மிசோகைனிஸ்ட், அதே அந்த பிராக்டிஸ குறிக்கும் போது மிசோகைனி. சரியா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆசெட்டிசம் அந்த பிராக்டிஸ குறிக்கும் போது ஆசெட்டிசம். இதுல மேன் ஹேவிங், இந்த இடத்துல மேனை பத்தி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப மேனுக்கு நிறைய இருந்துச்சுன்னா பாலிகமிஸ்ட் நவுன் வரும். பாலிகமிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ஈகோயிஸ்டுக்கும் ஈகோடிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பாங்க. ஓகேவா? அந்த பேசுறதுதான் வித்தியாசம். டாக். அப்படிதானே? ஈகோயிஸ்ட் ரெண்டு பேருமே சுயநலவாதி தான். ஆனா அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அந்த ஒரு டீ தான். ஓகேவா? பேசுறதுதான். நம்ம ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் ஏன் சொல்றோம்? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னா என்ன? ரெண்டு கையாலையும் சமமா இருக்கிறவங்க. ஓகே,
ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னா என்ன? சமமா இருக்கிறது, பேலன்ஸ்டா இருக்கக்கூடியது. சரியா? ரெண்டு கையிலயுமே சமமா இருக்கக்கூடிய ஸ்கில். ஓகே, ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மைண்ட்ல கொண்டு வர பாருங்க, அவ்வளவுதான். பிலாந்திரபிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அட்மையர்ட் பிகாஸ் இவங்க வந்து ஹியூமன் கைண்டே வந்து லவ் பண்றவங்க, எல்லாருமே பிடிச்சவங்க, எல்லாரையும் பிடிக்கும் இவங்களுக்கு. அடுத்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோகமி அண்ட் பாலிகமிக்கு, இது வந்து சிங்கிள், இது மோர் தென் 2. ஓகேவா? தென் அடுத்து சினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்டடு. அதே வந்து சினிஸ்டர் ஒன்ஸ் மென்ட் லெஃப்ட் ஹேண்டட், பட் இப்ப என்னன்னா சினிஸ்டர் வந்துட்டு ஒரு நெகட்டிவான வேர்ட் தானே. ஓகேவா? ஒரு வெறுக்கத்தக்க அப்படிங்கிறது தானே மீனிங் சினிஸ்டர்ங்கிறது. பார்த்து தென் ஈகோவோட ரூட்டோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈகோ அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செல்ஃப். தென் ஆம்பி. ஆம்பி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆம்பி அப்படின்னாலே நமக்கு என்ன, போத்ன்னு சொல்லி வரணும். பிலாந்திரபிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, பிலாந்திரபிஸ்ட் அந்த பர்சன் தானே சொல்றாங்க, மத்தவங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஜெனரஸ் கிவர், கருணையோட எல்லாருக்கும் கொடுக்கறவங்க, கருணையோட எல்லாருக்கும் வழங்குறவங்க, அவங்கதான் பிலாந்திரபிஸ்ட். மோனோகமி அப்படிங்கிறது, மோனோகமினா சிங்கிள் மேரேஜ், ஒன்லி ஒன் பார்ட்னர் அட் அ டைம். ஆந்த்ரபோ அப்படின்னா ஹியூமன் கைண்ட், மேன் கைண்ட். ஓகே, அடுத்து சோசியலி அவக்வர்ட் அண்ட் டாக்ட்லெஸ், இதுதான் பார்த்தோம்ல. காஷ் 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 அப்படிங்கிறது. சரியா? அடுத்து ஆட்ரைட் அப்படின்னா என்ன, ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறது. டெக்ஸ்ட்ரஸ்னா ஹேண்ட் பேஸ் பண்ணி வர்றது, ஹேண்ட் ஸ்கில்ல குறிக்கக்கூடியது. ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னா போத் ஹேண்ட்ஸ்லயுமே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்க. தென் மிசோஜைனிங்கிறது வந்துட்டு பெண்களை வெறுக்கிறவங்க. சரியா? ஜைனிங்கிறது பெண். அடுத்து ஆசட்டிசம் அப்படிங்கிறது என்ன, அந்த தன்னை வந்து அப்படி விட்டு விலகிறது. ஸோ அப்போ சிவியர் செல்ஃப் டினையல். ஓகேவா? செல்ஃப் டினையல். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜை வந்து ஒன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வேர்டு எல்லாமே, இந்த வேர்டு இது நவுனா அட்ஜெக்டிவா அப்படிங்கிறதையும் நீங்க பாக்குறது ரொம்ப நல்லது. ஆனா இல்ல, அப்படி இல்ல, நீங்க உங்களுக்கு வந்து நவுன் அட்ஜெக்டிவ்லாம் எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குது அப்படி சொல்றீங்கன்னா, இந்த வேர்டு எல்லாத்துக்கும் மீனிங்காவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. காஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்ரைட்னா என்னன்னு பார்த்தோம் ஞாபகம் வைங்க. டெக்ஸ்ட்ரஸ்னா என்னன்னு பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்டுக்கு மீனிங்காவது உங்களால ஃபர்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கறத நீங்க யோசிங்க. ஓகேவா? இந்த புக்கு இதை பேஸ் பண்ணி தான், இன்னைக்கு நான் கொடுத்ததை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஆனா அந்த புக்ல வந்து நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வேர்டையும் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ற மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மொத்தமா 3 செஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு சாப்டருக்கே 3 செஷன் இருக்கும். ஆனா அந்த 3 செஷனையும் சேர்த்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரே இதா கொடுத்ததுனால கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும். சரியா? கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம டீப்பா மீனிங் பார்த்திருப்போம். ஓகே, இதுல வந்து இன்னும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது நம்மளோட அந்த நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் பாக்குறதுல தான் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு. ஓகே, நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அந்த ப்ராக்டிஸையும் அந்த ப்ராசஸையும் பத்தி சொன்னா அதுக்கு என்ன வேர்டு, அந்த பர்சனை பத்தி சொல்லும் போது என்ன வேர்டு, அதே அப்ஜெக்டிவா வரும்போது என்ன வேர்டு அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் சொல்லுவேன். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் தெரியலாட்டியும் பரவாயில்ல, மீனிங்கை மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் போக 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 உங்களாலேயும் ஈஸியா இந்த வேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ 2 hours நமக்கு இந்த கிளாஸ் ஆயிடுக்கு. இதே மாதிரிதான் இந்த புக் நல்லா பாருங்க. இந்த புக்ல இருக்கக்கூடிய அத்தனை சாப்டரையும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸஸ்ல கொண்டு வருவேன். ஓகேவா? இது வந்து ஒக்காபுக்கு மட்டும் இதே நம்ம நவுன், அதாவது கிராமர் படிப்போம். ஸோ கிராமருக்கும் என்னோட கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ராப்பரா வந்துடும். இந்த வீக் நமக்கு இன்னும் ஷெட்யூல் போடல. இந்த வீக்ல உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒக்காப் கிளாஸ் தான் வந்து ரெகுலரா வரும். ஸோ நமக்கு கிராமர் கிளாஸஸ் தான் வந்துட்டு ரெகுலரா வருமே. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த வீக்கு ஒக்காப் கிளாஸ் வரும். சரியா? ஸோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த 15 கிளாஸுமே, ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த புக்ல வேர்ட் பவர் மேட் ஈஸி புக்கோட 15 கிளாஸையுமே இதே மாதிரி தான் கொண்டு வர போறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, இதே மாதிரி தான் கொண்டு வர போறேன். ஸோ இதுல நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதை கமெண்ட்ல பண்ணுங்க. சரியா? நான் வந்து மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்ணல, பட் இருந்தாலும் நான் ஆன்சர்லாம் கொஞ்சம் பார்க்காம தான் பண்ணேன். சில இதெல்லாம் நானா தான் போட்டிருக்கேன். ஓகே, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி ஓகே.
சரியா? முக்கியமா நம்ம அந்த 10 கோர் வேர்ட்ஸ் பார்த்தோம்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம இந்த செஷன்ல என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா? ரூட் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த உருவாகுறது எப்படி, சவுண்டுல இருந்து அந்த வேர்டெல்லாம் உருவாகுது, அந்த வேர்டுக்கு மீனிங்லாம் எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சரியா? இதுக்கு ஒரு இது இருந்துச்சு. தென் இங்க பாத்தீங்கன்னா 10 கோர் வேர்ட்ஸ் பார்த்தோம், 10 முக்கியமான கோர் வேர்ட்ஸ் பார்த்தோம். அந்த வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டோரி, அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோரியா பார்த்தோம். ஓகேவா? இந்த ஸ்டோரி வச்சு நமக்கு அந்த வேர்டை வந்து மறக்கவே மறக்காது கண்டிப்பா. ஓகே, அந்த டின்னர் பார்ட்டில இந்த மாதிரியான பர்சன், ஈகோட்டிஸ்ட் பர்சன் வந்து நிறைய பேசுறவங்க. ஈகோயிஸ்ட் அப்படிங்கிறவங்க சுயநலவாதி, இந்த விஷயத்துல நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க. ஆல்ட்ரிஸ்ட்னா ஃப்ரீயா கிளினிக் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. தென் ஆம்பிவர்ட்னா ரொம்ப வந்து எல்லாரையும் ஈஸியா நல்லா ஸ்கில்ஃபுல்லா ஹேண்டில் பண்றவங்க. இன்ட்ரோவர்ட்னா ஷை டைப், எக்ஸ்ட்ரோவர்ட்னா எல்லார பத்தி பேசுறது. மிசாந்த்ரப் அப்படின்னா வந்துட்டு என்ன, மக்களை வெறுக்கிறவங்க. அவங்க வந்து மிசோகமிஸ்டாவும் இருப்பாங்க, கல்யாணத்தை வெறுக்கிறவங்க. மிசோஜைனிஸ்டாவும் இருப்பாங்க, பெண்களை வெறுக்கிறவங்களா இருப்பாங்க. தென் ஆசெட்டிக், எல்லாத்தையுமே துறந்து வாழ்றவங்களா இருப்பாங்க. சோ இதுதான் இந்த 10 கோர் வேர்டை வச்சுதான் நம்ம இந்த மாதிரியான அந்த ஃபேமிலி வேர்ட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேமிலி வேர்ட்ஸையுமே ஈச் அண்ட் இண்டிவிஜுவலா நவுன் எது, அட்ஜெக்டிவ் எது அப்படிலாம் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் தான், பிராக்டிஸ் பத்தி சொல்லும் போது என்ன சொல்லணும், அதே அந்த பர்சனை பத்தி சொல்லும் போது என்ன, அதை அட்ஜெக்டிவா சொல்லும் போது என்ன அப்படிங்கறத பார்த்துச்சுக்கோங்க. ஓகே, ஒரு தடவை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணியாச்சு. இல்ல ஏதாவது ஓகே மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லிருங்க. ஓகே ஓகே, இதை ஒரு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது நல்லது. சரியா? ஒரு பெரிய செஷன் தான், 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இந்த 2 ஹவர்ஸ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாவது பாருங்க, பார்த்து முடிச்சிருங்க இந்த 15 கிளாஸஸையும். நான் 15 கிளாஸும் கட்டாயம் அடுத்தடுத்து கொண்டு வந்துருவேன். சரியா? எல்லாம் உங்க கையில இருக்கு. இந்த புக்கை இந்த மாதிரி வேலை படிச்சு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும், எல்லாரும் இதை வந்து பார்த்து பயனடையட்டும். ஓகே, ஒக்காபுக்கு இனிமேல் வந்து என்னன்னா, நம்ம எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒக்கா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, நம்ம கிட்ட எல்லா சோர்ஸுமே இருக்கு. ஒரு வேர்டு கிடைச்சிச்சுன்னா அந்த வேர்டை எப்படி படிக்கணும், அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி படிக்கணும், அதோட மீனிங் எப்படி படிக்கணும், எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ தேங்க்யூ. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ, பாய்.